உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது, செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சிகளின் தொடர்ச்சியாக இன்றைக்கு மூத்த மகளிருக்கான சிறப்பு கலந்துரையாடல், மூத்த மகளிருடன் சார்ந்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. தொடக்க பாடலை பாட வருமாறு மயிலை குயிலி திருமதி கிரிஜா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா. மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா. மங்கையராக பிறப்பதற்கே பங்கைய கை நலம் பார்த்தவும், பங்கைய கை நலம் பார்த்தவும் வளருமம்மா. மங்கையராக பிறப்பதற்கே அல்லும் பகலும் உழைப்பவரார் உள்ளத்து அன்பு ததும்பி எழுபவரார். அல்லும் பகலும் உழைப்பவரார் உள்ளத்து அன்பு ததும்பி எழுபவரார். கல்லும் கனியா கசிந்துருகி, கல்லும் கனியா கசிந்துருகி கற்பனை வேண்டி தொழுபவர் யார்? மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும். நன்றி அம்மா. சாதனை நிகழ்ச்சியாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் மகளிர் நாள் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. சிறப்புற பங்கு பெறுவதற்கும் இதற்கு வாய்ப்பளித்த திரு என் தந்தைக்கும் நிகரான திரு நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களுக்கும், தலைமை ஏற்றிருக்கும் திருமதி ராஜாமணி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் என்னுடைய தோழிகளுக்கு என் வாழ்த்தையும் கூறி விடை பெறுகிறேன் அம்மா. நன்றி. மிகுந்த சிறப்பு. எதிர்பாராமல் பாடு என்றாலும் அது பாடும் குயில்தான். எனவேதான் அவர்களை அழைத்தோம். மிக சிறப்பு அம்மா. இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மூத்தோர்களார் திருமதி கிரிஜா அவர்களுடைய மாமியார், மலர்விழி குலோத்துங்கன் அரியலூர் அரசு கலைக்கல்லூரியினுடைய முதல்வராக இருந்து பணி ஓய்வு பெற்ற அம்மா, இந்திராணி அவர்கள் பள்ளி ஆசிரியராக வகுப்பறையில் இருந்தே இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அனைவரும் வணக்கம். பாருங்கம்மா. மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்போம் என்பது ஒரு பொன்மொழி. ஏன் மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்று சொன்னார்கள் என நோக்கும் பொழுது, கல்வி என்பது எந்த காலத்திலேயுமே, அதாவது கற்றல் என்ற செயல்பாடு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை நடக்கக்கூடிய ஒரு செயல்தான். புத்தகங்களில் படித்து அல்லது வகுப்பறையில் சென்று கல்வி கற்பது மட்டும் கல்வி என்று அனுபவ அறிவு, பட்டறிவு. ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை தன்னுடைய தாயின் மார்பிலே பாலை உண்ண கற்றுக் கொடுத்தது யார்? எனவே பிறக்கும் பொழுதே அந்த குழந்தை கற்றுக்கொள்கிறது. இயற்கை சூழல்,
நம்மை சுற்றி இருக்கவற்றை பார்த்து அதன் மூலம் நாம் பலவற்றை தெரிந்து கொள்கிறோம். குழந்தைக்கு இனிப்பான ஒரு பொருளை ஊட்டும் பொழுது அது ஏற்றுக்கொள்கிறது. வேறொரு பொருளை நாம் வாயில் வைக்கும் பொழுது தூ என்று துப்புகிறது. இதற்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள்? எனவே பிறக்கும் பொழுதே அது கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது. அதுபோலத்தான் பல்வேறு நிகழ்வுகளிலிருந்து நாம் ஒரு பட்டறிவாக, அனுபவ அறிவாக எதையாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்கிறோம். இறக்கும் வரை இந்த கற்றல் செயல் தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த அடிப்படையிலே தான் மூத்தோர்கள், நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூத்தோர்கள், மூத்த பெண்மணிகள், இவர்கள் நமக்கு ஒரு நூலை போன்றவர்கள். அவர்களுடைய பட்டறிவும் அவர்களினுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சந்தித்த சில செயல்களும் நமக்கு ஒரு அனுபவ கல்வியாக, நமக்கு பாடம் சொல்லித்தரக்கூடிய ஒரு அனுபவ கல்வியாக இருக்கும் என்ற கோணத்திலே இன்றைக்கு வயதில் மூத்த பெண்மணிகளை அழைத்து அவர்களினுடைய வாழ்வில் நடந்த அவர்களினுடைய சில அறிவுரைகளை கேட்க இருக்கிறோம். ஒரு கலந்துரையாடலாகத்தான், சாதாரணமாகத்தான் இதை பேசுகிறோம். மற்றொன்று, இப்பொழுது ஒரு மூத்த அம்மையார் அவர்கள் அவர்களுடைய மாமியார் சொன்னதை பற்றி நமக்கு சொல்லும் பொழுது அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள் என்றால், அவர்கள் மாமியார் என்ன சொன்னார்கள் என்று சொல்லியிருப்பார். அதை இவர்கள் காது கொடுத்து கேட்டிருப்பார். அப்பொழுது இவர்கள் சொல்லக்கூடிய அதே கருத்தை நான் என் மருமகள், என் பேத்திக்கு சொல்லும் பொழுது ஒரு 6 தலைமுறைகளுக்கு அது நேரடியாக நாமே கேட்டு சொன்ன எந்த இடைச்செருகலும் இல்லாத ஒரு கல்வியாக அமைகிறது. எனவேதான் வள்ளுவர் கூட எழுமையும் ஏமாப்புடைத்து, ஒருமையில் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்பார். எனவே 7 தலைமுறைகள் அந்த கல்வி நம்முடைய பட்டறிவின் மூலமாக, காதுகளில் கேட்பதன் மூலமாக நமக்கு நிலைத்திருக்கும். எனவேதான் இப்படிப்பட்ட மூத்தோர்கள், ஏவா மக்கள் மூவா மருந்து என்பார். ஏவா என்றால் ஏவுதல் அல்ல, முதியவர்கள், அனுபவம் நிறைந்தவர்கள், வயதில் முதிர்ந்தவர்கள். இப்படிப்பட்டவர்களினுடைய சொற்கள், அவர்களினுடைய வார்த்தைகள், அவர்களினுடைய அனுபவங்கள், அவர்களினுடைய அறிவுரைகள் நமக்கு ஒரு மிகப்பெரிய நூலை படித்ததற்கு ஒப்பாகும். எனவே இந்த மூத்தோர்கள் அனைவருக்கும் வணக்கம் செலுத்தி அவர்களுடன் சற்று நேரம் பேசிக் கொண்டிருக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கம் அல்ல. நாம் ஒரு வீட்டினுடைய வரவேற்பறையிலே இருக்கையிலோ அல்லது பாயிலோ அமர்ந்து பேசுவதை போல சாதாரணமா பேசலாம். இதுக்கு ஒன்றும் பெரிய இலக்கிய நயமெல்லாம் வேணாம். அவங்க என்ன தோணுதோ அதை சொல்லலாம். சிலர் இடைமறித்து என்னன்னு கேட்கலாம். வாங்கம்மா, அனைவருக்கும் நன்றி. வாருங்கள். கிரிஜா அம்மா, நீங்க யார் வந்திருக்காங்க என்னன்னு கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க. மலர்விழி அம்மா வந்திருக்காங்க, இன்னொருத்தர் ராஜேஸ்வரி அம்மா வந்திருக்காங்க, சிவகாமி சண்முக சுந்தரம் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் அம்மா, வாருங்கள். இன்றைய தலைமுறைகளுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொண்ட அந்த நிகழ்ச்சி, அதை இப்படி பின்பற்றினால் நன்றாக இருக்கும் என்றும் சொல்லலாம். அல்லது உங்க மாமியார் உங்களை எப்படி வச்சிருந்தாங்க, நீங்க எப்படி அவங்களோட நடந்துகிட்டீங்க அப்படிங்கிறத பத்தியும் சொல்லலாம். இல்ல வீட்டுல ஏதாவது சில சிக்கல்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கும், அப்ப நாம அவங்கள விட சின்னவங்களாதான் நீங்க இருப்பீங்க, அது எப்படி நீங்க சமாளிச்சீங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லலாம். சாதாரணமாக பேசலாம். உங்க வீட்டுக்கு நாங்க வந்திருக்கோம், நீங்க எங்களோட ஒரு அரை மணி நேரம் எப்படி பேசுவீர்களோ அது போல பேசிக்கொள்ளலாம். அம்மா, மிகுந்த நன்றி. திருமதி கிரிஜா அம்மா, நீங்க தொடங்குங்க. உங்களுடைய அம்மா அவங்க தொடரட்டும். மற்றவர்கள் நாம் ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்துக்கள் இடைமறித்து கூட என்ன நடந்ததுங்கிறத சொல்லலாம். வாங்க. ஆர்.கே. ராஜேஸ்வரி அம்மா வந்திருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் அம்மா. நீங்க எங்க இருக்கீங்க? நான் புஞ்சைப்பாளையம்பட்டியில இருக்கேன். ஓ, வணக்கம் வணக்கம். இந்த கவிதை நூல் எழுதியிருக்கக்கூடியவர்கள் மூத்த கவிஞர் அம்மா. மிகச்சிறப்பு 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 அம்மா. உங்களிடம் நாங்கள் சில கலந்துரையாடல் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க நம்மளை விட வயசானவங்க. கிரிஜா அவங்க மாமியார் இணைஞ்சிருக்காங்க, அவங்க சிலது பேசட்டும், அப்புறம் அவங்க ஓய்வெடுத்துக்கும் நாமளும் கலந்துக்கலாம். சிறப்புமா. கிரிஜா அம்மா பேசுங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. நமஸ்காரம். இவர்கள் என்னுடைய மாமியார் திருமதி காயத்ரி நடராஜன். அவர்களுக்கு
94 வயது ஆகுகிறது. அவர்கள் ஒரு அவர்களுடைய நிமிடம் அனுபவம் ஒரு நிமிடம் கிரிஜா அம்மா, மற்றவர்கள் வந்து அவங்களுடைய ஒலி வாங்கிய அணைச்சிருங்க. ஏன்னா இடைஞ்சலா இருக்கு. அப்ப ஒருத்தர் பேசும் பொழுது மட்டும் இருக்கட்டும், மத்தவங்க நாம திரும்ப அதை பேசுவோம். சிறப்புமா, சிறப்பு. இதை பண்றதுன்னு தெரியல. விஜய் ஆ, வணக்கம் அம்மா. வணக்கம். சாதனை மகளிர் நாள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்று சிறப்பாக மாமியார்கள் பற்றி அழகாக மூத்த தலைமுறை பற்றியும் அழகாக சிறப்பாக எடுத்து சொன்னீர்கள் அம்மா. சிறப்பு. மாமியார் உருவாக்குகிறார்கள் நம்மை. நம் வீட்டில் நாம் இளவரசி தான், இளவரசியாக மட்டுமே தான் இருக்க முடியும். ஒரு மாமியார் மட்டுமே நம்மை ராணியாய் உயர்த்துகிறார்கள். ராணியாய் உயர்த்துவது நம் புகுந்த வீட்டில், ராணியாய் உயர்த்துவது மாமியார். நம் பிறந்த வீட்டில் இருக்கும்போது நம்ம என்ன சொன்னாலும் வந்து இளவரசி தான், நம்ம எவ்வளவு வயசானாலும் இளவரசி தான். அவங்கதான் வந்து நம்மள வந்து ஒரு ராணியா உருவாக்குறாங்க. அவங்க சொல்ற அந்த மூத்த அனுபவங்கள் அதெல்லாம் வந்துட்டு அந்த குடும்பத்திற்குரிய பாரம்பரியம் என்ன அப்படின்றத அவங்க எடுத்து சொல்லும் போது நம்மளும் நிறைய தெரிஞ்சுக்கிறோம், நம்மளும் நிறைய உணர முடிகிறது. இப்பொழுது எங்கள் மாமியார் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்தவர்கள். அது அவங்க பேசட்டும் கிரிஜாம்மா, நான் அவங்க கிட்ட கேக்குறேன், அவங்க பேசட்டும். அதாவது நீங்க ஓகேமா, ஓகே, சரிங்கம்மா, சரி. இப்ப நான் ஒரு அவங்க பேசட்டும். ஒரு ராஜ மாதாவாக ஒரு இளவரசியாக இருந்தவங்க ராணியா வந்தாங்களாம். ஆனா ஒரு ராஜமாதாவுக்கு கீழே அவங்க வந்து ஒரு ராணியா இருக்கும் பொழுது உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்க உங்க காலத்துல எப்படி உங்க மாமியாரோட இருந்தீங்க? அந்த கால சூழல் எப்படி இருந்தது? இப்ப எப்படி மாறி இருக்கு? நீங்க இதன் மூலமா எங்களுக்கு என்ன அறிவுரை சொல்றீங்க? கொஞ்சம் பேசலாமா நீங்க? வணக்கம். வணக்கம், நமஸ்காரம். கிரிஜா ராஜசேகரோட மாமியார் காயத்ரி நடராஜன் என்னோட பேரு. உங்களோட பேசுவதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கும் மிகவும் நன்றி. என்னோட அனுபவத்தை கேட்கிறாங்க. அது ரொம்ப அந்த காலம் 40 வருஷத்துக்கு முந்தைய இந்த கல்யாணம் நடந்தது. அப்பொழுது மாமியார் வீடுகள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எங்க மாமியார் வீடும் அதே மாதிரி தான். 40 வருஷம் இல்லம்மா, அதுக்கு மேல. அதிகமா இருக்கும். ஆமா, இல்ல அதுதான் சொன்னேன். 70 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஓ, எனக்கு கணக்கு தெரியல. 1940 இருக்கலாம். அப்ப கூட இருக்குமாமா, தெரியல. எனக்கு வருஷமே மறந்து விட்டது. விட்டது. அதையும் தவிர நான் ஒன்றும் ஏற்பாடு செய்து கொள்ளவில்லை. திடீரென்று இன்னைக்கு சொல்வதென்றால் கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறது. அம்மா, நீங்க சாதாரணமா பேசுங்க. நீங்க வந்து இலக்கண நடையோட பேச வேண்டாம். இப்போ நீங்க சரி இருக்கட்டும். உங்க மகனுக்கு என்ன வயசு? அதுல இருந்து ஒரு 5-6 வயசு மூத்த நேரத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். அப்ப மாமியார் உங்களை எப்படி வச்சிருந்தாங்க? மகளாட்டம் வச்சிருந்தாங்களா, இல்ல ரொம்ப கெடுபிடியா இருந்ததா? அந்த மாதிரி கொஞ்சம் கெடுபிடி ஜாஸ்தி தான். எங்க மாமியார் கொஞ்சம் மாமியாராகவே இருப்பாங்க. ஆனா நல்லவங்க இல்ல, நல்லவங்க தான். சொல்றத சாத்வீகமா சொல்லுவாங்க. எது சொல்லுவதாலும் ரொம்ப கடுமையா ஒன்னும் பேச்சு இருக்காது. ஆனால் 4-5 ஆண்கள் இருக்கிற வீட்டுல மூத்த மருமகளா இருந்தது என்பது அந்த காலத்துக்கு எப்படி இருக்கும் என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளலாம். அப்புறம் உங்களுக்கு சாதாரணமா பேசுங்கம்மா. அப்ப உங்களுடைய திறமைகள்லாம் எப்படி வெளிவந்தது? நீங்க நல்ல பாடக்கூடிய ஒரு இசையரசியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் SSLC படித்து இருந்தேன். அதுவே பெரிய காரியம். அந்த காலத்தில் எல்லாம் SSLC எப்போது என்டர் பண்ணுவோம் என்று நினைத்த கல்யாணத்தை முடித்து விடுவார்கள். நான் அது வரைக்கும் வந்ததே என்னுடைய அப்பாவுடைய இதுதான். எங்க அப்பாவுக்கு பெண்கள் எல்லாரையும் நன்னா படிக்க வேண்டும் என்று ரொம்ப ஆசை. நான் எங்கள் வீட்டில் 6 பெண்கள், அதில் 4வது பெண் நான்.
ஆனா எங்கள் வீட்டு ஆண் வாரிசே கிடையாது, எல்லோரும் பெண்கள் தான். ஆனால் ரொம்பவும் சுதந்திரம் என்று சொல்லலாமே, அந்த மாதிரி எண்ணப்போக்கு உள்ளவர் என்னுடைய தகப்பனார். எங்க படிச்சீங்கம்மா நீங்க அந்த நான் வந்து SSLC? முதல்ல ஆரம்ப காலம் இங்க மயிலாப்பூரே தான். இங்க சென்ட் ஆஹா, அபாஸ் அப்படின்னு இருக்கு, அங்கதான் 6வதுல இருந்து படிச்சேன். ஆஹா. அதற்கு பிறகு எங்க அப்பா மாறி சோழவந்தான் என்று மதுரைக்கு மதுரை. பக்கத்துல ஒரு ஊர் இருக்கிறது, ம், அங்குதான் என் ம். தகப்பனாரோட ஊரு. அங்கு சென்று ஆஹா, விட்டோம். ஆஹா. ஆனா அங்க சென்றாலும் என்னுடைய கடைசி வருஷமாகிய அந்த SSLC பரீட்சை முடித்தே தீர்வேன் என்று நான் ரொம்ப பிடிவாதமாக இருந்ததால், அங்கு ஆண்கள் பள்ளி தான், அப்போது பெண்கள் பள்ளியில 8வது மட்டும்தான் இருந்தது. அதனால அந்த ஆண்கள் பள்ளியில சேர்ந்து ஒரு SSLC முடித்தேன். மொத்தமே அந்த பள்ளியில 7, 8 பேர் தான் பெண்கள். அது எல்லா வகுப்புலையும் நாங்க அங்க ஸ்ப்ரெட் ஆகியிருப்போம். ம், பாருங்க. அந்த மாதிரி இருந்ததுல அங்க வந்து ஒரு மாட்டு வண்டியில தான் வருவோம். அங்க ம். அக்ரஹாரத்துலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டும், ரொம்ப தூரக்க. அந்த காலத்துல அவ்வளவு தூரம் பள்ளிக்கு அனுப்பிச்சது எங்க அப்பா. அதனால ரொம்ப அதிசயமா பார்ப்பாங்க எங்க அப்பாவை. அவர் பெரிய மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காரு, அதனால ஓ, பொண்ணு படிக்கிறாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க ஓ, அப்படி. அப்பெல்லாம். ஆனா யார் யாரோ சொன்னதெல்லாம் எந்த சொல்லையும் ஏத்துக்காம தைரியமா நின்னு படிச்சது எங்களுடைய சொந்த இதுதான் அது. சிறப்பு, சிறப்பும்மா. அதுக்கு ஒரு மிக SSLC படிச்சோம். அதுக்கு மேல படிக்கணும்னா சோழவந்தான்ல இருந்து மதுரைக்கு போய் மதுரை. சேர்ந்து படிக்கணும். அதனால அதோட படிப்பை நிறுத்திட்டோம். அந்த படிப்புல இருந்துட்டு தான் இவ்வளவு நாள் இருந்துட்டு வந்தோம். இப்ப சமீப காலத்துல ஒரு 2, 3 வருஷத்துக்கு முந்தி இந்த கரஸ்பாண்டன்ஸ்ல BA 15 வருஷம் ஓ ஆயிடுச்சு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சரி, சரி. இல்ல கிட்டத்தட்ட 30 வருஷம். அதுல சேர்ந்து BA முடிச்சேன். ஆஹா, சிறப்பு, சிறப்பு. BA முடிச்சிட்டேன். ஆ, SSLC படிச்சிருந்தேன். அதுல ஆ. கரஸ்பாண்டன்ஸ்ல BA முடிச்சேன். மதுரை அஞ்சல் வழி கல்வி அப்படின்னு இருந்தது. அஞ்சல் வழி கல்வியில அதுலதான் அஞ்சல் வழி, அதான் அதுல படிச்சிருக்கீங்க. சிறப்பு. அப்புறம் நிறைய இசையில உங்களுக்கு ஈடுபாடு இருந்தது. இசையிலேயே சிறிய குழந்தை சின்னப்பவே இருந்தே இசைன்னா ரொம்ப இஷ்டம். அதுக்கு ஏத்தாப்புல பகவானும் குரல் கொடுத்துருந்தான். அதனால நல்ல நல்ல இசை பயிற்சி தான். நல்ல இசை பயிற்சி. பயிற்சி எடுத்தீங்களா இல்ல நீங்களே பயிற்சி பாடுனீங்களா? மெட்ராஸ்லயே பயிற்சி எடுத்துட்டு ஓஹோ, அதுக்கப்புறம் சோழம் தான் போனோம். ஓஹோ. அங்க போய் வீட்டுல நான் நன்னா பிராக்டிஸ் பண்ணினோம். ம்ஹும். எங்க அப்பாவுக்கு இசை ஆர்வம் ரொம்ப உண்டு. அதனால அவர் பாட சொல்லி கேட்பார். நானு எங்க அக்கா எல்லாருமா சேர்ந்து பாடுவோம். அப்போ ம்ஹும். அது மாதிரியே இருந்துட்டு இருந்தோம். அப்ப பூரே இசை வழியில தான் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆசை. நிறைய டிப்ளமாலாம் படிக்கணும், அது இதுன்னு சொல்லி மெட்ராஸ்ல இருந்து டிப்ளமால படிக்கிறதுக்கான இதெல்லாம் கூட வாங்கி வச்சிருந்தோம். எங்க மாமா இருந்தார் அங்க, பொண்ணு விட்ட மாமா. அவங்க வீட்டுல இருந்து ட்ரிப்ளிகன்ல இருந்தாரு. அவர் வீட்டுல இருந்துட்டு யூனிவர்சிட்டியில போய் படிக்கணும் அப்படின்னு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ திடீர்னு கல்யாணம் அந்த மாதிரி ஏற்பாடானதுனால கல்யாணத்தை பண்ணிட்டோம். எல்லாம் அதோட ஸ்டாப் ஆயிடுது. ஏன் அப்ப உங்க ஆத்துக்காரர்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்லையா நீங்க? நான் இங்க மயிலாப்பூர்ல தானே எங்க இசை வீடு பள்ளியில கொஞ்சம் பிற்போக்கான வீடு. எங்க ஓஹோ. வீட்டுக்காரர் வாயில்லா பூச்சி, அவர் எதுவும் கண்டுக்க மாட்டார். அதனால எங்க மாமியார் இருந்ததுனால மாமியாருக்கு நாளும் வீட்டுல இருக்க பொம்பளைக்கு படிப்பு என்னத்துக்கு அப்படின்னு சொல்ற அந்த டைப் அவங்க. அதனால வேற இருந்த நம்ம படிப்பை நம்மளோட வச்சுக்க முடியாத ஒரு நிலைமை அப்போ. அது மாதிரி வந்தது. அப்படியே இருந்து இவ்வளவு நாள் காலம் தள்ளியாச்சு. அதுக்கு ஆனா இந்த இப்போ மாதிரி உங்க கரஸ்பாண்டன்ஸ்ல BA படி சிறப்புமா. இப்ப என் உங்க கூட மருமக படிச்சவங்க 5, 6 உங்க மாட்டு பொண்ணு எல்லாம் இப்ப வெளியே போய் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி தோணுது? நம்ம மாமியார் இப்படி ரொம்ப நம்மள இஷ்டம் தான். சொன்னாங்களே, அவங்க என்ன அவ படிக்கிறாங்களோ படிக்கலாம். நம்ம இஷ்டம். அவங்க அவங்களுக்கு இஷ்டம், அவங்க படிக்கிறதுக்கு இப்ப என்ன வேணா உங்களுக்கு அனுபவம். பண்ணட்டும்.
வேலைக்கு ஆ, வேணாலும் வாங்கிட்டு ஆ, போறதெல்லாம் ரொம்ப சாமர்த்தியம் வேணும். வீட்லயும் இவன் ஆ, மேனேஜ் பண்ணிட்டு இது ஆ, பண்ணணும் இல்லையா? அதுக்கு ஆமா. சாமர்த்தியம் இருந்தா அவங்க பண்ணிக்கலாம். அதான் அதான். சிறப்பு. ரொம்ப சந்தோஷமா இவ்வளவு உங்கள சுதந்திரம் மகள்கள். கொடுத்துருக்கேன் ஆ, மருமகளுக்கெல்லாம். எனக்கு இப்போ 2 மருமகள் இருக்காங்க. ஆ. 2 மருமகளையும் சொந்த பொண்ணாவ தான் நினைச்சுட்டு இருக்கேன். அதுதான் அதுதான். அப்படி இருக்கிறதுனாலதான் மன நிறைவாக அவங்க எங்க மாமியார கூட்டிட்டு வரேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. நிச்சயமா மகளுக்கும் மாட்டு பொண்ணுக்கும் என்னமா வேறுபாடு? ஆமா, இப்ப அவளும் நம்ம நல்ல மகளா நல்ல இருந்தாலும் வெளியே போய் படிக்கிறேன்னும் அதுக்கு போது நாம. ஏத்தாப்புல நமக்கு மருமக வரணும் இல்லையா? நம்ம அதான் மட்டும் அதான். நினைச்சா போறாதே. ஆமா. மருமகள்களும் வர மருமருமகள்களும் அதே மாதிரி ம். நினைவு உள்ளவளா இருக்கணும். அதான். சொந்த மருமக எல்லாருமே நல்லவங்க தான். அதனால அவங்க இஷ்டப்படி என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். சிறப்பு. மூத்த மருமக வெறும் வீட்டோட தான் இருக்கா. ம். கிரிஜா கொஞ்சம் இதுல எல்லாம் அது கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கிறா. எல்லாம் ம். இருக்கு. அவளால தான் இப்போ இவ்வளவு தூரம் வர முடிஞ்சிருக்கு. சிறப்பு சிறப்பு. அம்மா, அப்ப உங்க மூத்த மருமக கிட்ட நான் கேட்கலாமா? அவங்கள கூப்பிடுங்க. அவ அங்க வெறுமனே வீட்டுல இல்ல, அவ வீட்டு நிர்வாகம் பாத்துக்கிறா, இவ வெளி நிர்வாகம் பாத்துக்கிறா. இங்க இருந்தே பேசுறேனே. பேசுங்க, எங்க இருந்தாலும் கொஞ்சம் முகத்தை காமிங்களேன். ஒரே ஒரு முறை முகத்தை காமிங்க. ஓகே. அப்புறம் பேசுங்க. ரொம்ப சந்தோஷமா, ஹலோமா, ரொம்ப நமஸ்காரம் நமஸ்காரம். ரொம்ப நமஸ்காரம். உங்க உங்க வீடு, நீங்க எங்க படிச்சீங்க? உங்க அப்பா அம்மா எப்படி உங்களுக்கு? அப்புறம் மாமியார் வீட்டுக்கு வந்த அப்புறம் உங்களுடைய. நாங்களும் ஜாயிண்ட் ஃபேமிலி தான் பெங்களூர்ல. ம். அங்க எல்லாம் கூட்டு குடும்பம் தான். நான் கான்வென்ட்ல படிச்சேன். ம்ஹும். அதனால அப்போ எல்லாம் எனக்கு அப்போ அது நீங்க கொஞ்சம் பின்னால தள்ளி உட்காந்து புடவைய சரி பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் இழுத்து விட்டுருங்க. பேசுங்க. நான் அங்க கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சேன், கிராஜுவேஷன் பண்ணினேன். அதுக்கப்புறம் ஒரு 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 3-4 மாசம் கொஞ்சம் ஒரு பேங்க்ல வேலை செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் எங்க அண்ணாவோட ஆபீஸ் இருந்தது. சோ அதுல எங்க அண்ணாக்கு ஹெல்ப் பண்ண, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ்ல ஹெல்ப் ஓ பண்ண. ஓ ஓ சிறப்பு. எங்க மாமா இருந்தா எங்க மாமா தான் எங்களுக்கு எல்லாம் கத்து கொடுப்பா. எல்லாத்தையும் எல்லாம் இப்படி பண்ணணும்னு எங்க மாமா ரொம்ப ரொம்ப டிசிப்ளின், மெத்தாடிக்கல். நல்ல விஷயத்தெல்லாம் அவருக்கு நிறைய கத்து கொடுப்பாரு. எங்க ஆனா சித்தப்பா இவ்வளவு திறமை இருந்தும் ஏன் வேலைக்கு போகல நீங்க? இல்லையே, அது அண்ணா அது பாத்துட்டோம். அதுக்கப்புறம் இங்க வந்த உடனே எனக்கு அப்படி அந்த ஆர்வம் கிடையாது. அப்படி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போனோம். எனக்கு இருக்கிற இடத்துல நான் சந்தோஷமா குடும்ப யாரும் நிர்வாகம். சொல்லல. பட் ஆனா எனக்கு நான் ரொம்ப வெளியில போற டைப் கிடையாது. எனக்கு வீட்டுக்குள்ளதான், எனக்கு அததான் ரொம்ப பிடிக்கும். அதனால இங்கேயே நான் என்னோட பொழுதுபோக்கு, என்னோட இதெல்லாம் பார்த்தேன். எல்லாம் அங்க கல்யாணம் ஆகி புதுசா வந்த போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. வீட்டுல அப்படியெல்லாம் எல்லாம் நான் முதல்ல அம்மாட்ட சொன்னேன். எனக்கு அம்மா இருக்கிறதெல்லாம் ஒண்ணும் பழக்கம் இல்லை, அதனால என்ன நான் கத்துக்கு தரேன்னா. சோ இன்னைக்கு நான் தெரிஞ்சதெல்லாம் சமையல் இது எல்லாமே எங்க அம்மா தான் கத்து கொடுத்தா. தட் இஸ் எங்க மாமியார். அதான் மாமியார்கிட்ட தான். ஆமா, பொதுவா நாம அந்த நீங்க எல்லாம் எத்தனை வயசுல உங்களுக்கு கல்யாணம் நடந்தது? எனக்கு 24. அதாவது அது வரையிலும் ஒரு படிப்பு மத்ததுல இருப்போம். அம்மாண்ட இருந்து நாம் சேர்ந்து எந்த வேலையும் கத்துக்க மாட்டோம். அப்புறம் வந்துதான் இங்கதான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாம செய்யறோம். அதான் அதான் அதான். இங்க வந்துதான் எல்லாம் கத்துக்கிறேன். அண்ட் எனக்கு கூட்டு குடும்பம் தான். நான் அங்கேயும் இப்படிதான், எல்லாரும் நிறைய மனுஷா, இங்கேயும் நிறைய மனுஷா. ரொம்ப அவ கோஆபரேஷன் ரொம்ப ஆசையா இருப்பா. எனக்கு கொண்டாடுவா. சோ அதனால எனக்கு ஈஸியா கத்துக்க முடிஞ்சது எல்லாத்தையும். இன்னைக்குமே எல்லாருக்குமே நான் ரொம்ப ஆசையா இருப்பா. அதனால நல்லா இருந்துச்சு. இப்போ ஐ திங்க் எனக்கு வெறும் எங்க ஃபேமிலின்னு கிடையாது, எங்க ஃபேமிலி பெருசு. நான் என் ஹஸ்பண்ட் குழந்தைன்னு என்னைக்குமே நினைக்கிறது கிடையாது. எங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேமிலி. எல்லாரும் அப்படிதான் இருப்பா. எல்லாருமே அப்படிதான் எல்லாரும் சேர்ந்து பழகுவா. சோ எனக்கு தமிழ் ரொம்ப கத்துக்கணும்னு ஆசை. அதனால அப்போ
அல்ல கூட்டி கூட்டி ஜோக்ஸ் படிப்பேன், அதுக்கு மேல ஒண்ணும் படிக்க மாட்டா. அந்த மாதிரிதான். அப்போ நாங்க உங்களுக்கு கன்னடா நல்லா தெரியுமோ? கன்னடா நல்லா தெரியுமா? கன்னடாக்கு அவசியமே இல்ல, ஏன்னா நாங்க இருந்த ஏரியால கன்னடக்காரனும் தமிழ் பேசுவா, அதனால எனக்கு கன்னடா ரொம்ப தெரியும். ஹிந்தி படிச்சேன் செகண்ட் லாங்குவேஜ். ஓஹோ. அப்புறம் கல்யாணம் ஆன அப்புறம் தான் நாங்க ஒரு 2 வருஷம் மதுரையில தனியா இருந்தோம். அப்போ நான் வந்து ஒரு கூட்டி கூட்டி ஒரு லெட்டர் எழுதுவேன் அம்மாக்கு, ஒரு டிராஃப்ட் எழுதுவேன். எங்க ஹஸ்பண்ட் வந்து அதுக்கெல்லாம் திருத்துவார். அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கார்டுல எழுதி அம்மாவுக்கு அனுப்புவேன். அப்புறம் அம்மா அதெல்லாம் வச்சு என்னெல்லாம் கரெக்ஷன் சொல்லுவா. அப்படிதான் நான் தமிழ் கத்துட்டேன். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அப்புறம் அதெல்லாம் கிரிஜா கிட்ட சொன்னேன், கிரிஜாக்கு அவ்வளவு தமிழ் தெரியும்னு. அவர் சொல்லவே இல்ல. நான் சொன்னேன், அத்தனை வருஷம் சேர்ந்துன்றதுக்கு நான் நிறைய தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இப்ப வந்து இப்ப எப்ப கேட்டாலும் எனக்கு எல்லாம் சொல்றா, டவுட்ஸ் தானே இருந்தா எல்லாம் அப்போலாம். சோ ஐ ஸ்டில் ஹேவ் ஹோப். நான் இன்னும் நானா கத்துக்கலாம். கத்துக்கிறதுக்கு எந்த வயசுல வேணாலும் கத்துக்கலாம். நமக்கு அதுக்கும் ஒரு நேரம் வரும் பொழுது அது மேல நமக்கு ஒரு ஈடுபாடு வரும்போது சேர்ந்து தானா வந்துரும். ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சிறப்பு. இப்போ மத்தவங்களை ஒரு சிலர் கேட்டுட்டு வந்து மறுபடியும் உங்களோட நாங்க கலந்துக்கிறோம். மற்றவங்களையும் சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் தான் நான் என்னோட வியூ பாயிண்ட் சொல்றேன். வீட்டுக்குள்ளேயே இருந்தா கூட நம்ம வந்து நிறைய சாதிக்கலாம். ஏன்னா நம்ம எப்படி இருக்கோமோ, நம்ம குழந்தைகள் இந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் நம்ம இருக்கிறத பத்தி பார்த்துதான் கத்துக்கிறாங்க. ஆமா, அவளுக்கு அந்த வேல்யூஸ் எப்படி பழக்கணும், ப்ரையாரிட்டி, அது குணம் எல்லாம் நிறைய அவளுக்கு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி கத்துக்கிறாங்க. சோ அதனால நான் என் குழந்தைகள் ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் குழந்தைகள்லாம். ரொம்ப நல்ல நிச்சயமா பண்பாடை சொல்லி கொடுக்கறது யாரு? அதாவது பண்பாடும் நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுக்கறது யாரு? ஆத்துல இருந்துதான் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம். வெளியே போகும் பொழுது சமூக பழக்கம் வேறவாயிடுது. அப்ப நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் பெற்றோர்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பார்த்துதான் குழந்தைகள் கத்துக்க போறது. அதனால குடும்பம் வந்து ஒரு பள்ளிதான். வெளியில போனாதைக்கா எந்த சூழ்நிலையும் they can handle. எது இருந்தாலும் ஒரு ஏதான ஒரு கஷ்டம் வரதோ இல்ல ஒரு வெற்றியோ they can do well. அதனால வீட்டுலதான் இருக்கேன் வெளில போலன்னு ஒருத்தருக்கும் கவலை. நான் ரொம்ப சந்தோஷம். இல்ல நிறைய பேர் இல்ல, வெளியே போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் சில பேர் கிடைக்கிறது இல்ல. நிறைய திறமையானவர்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனா வெளியே வரக்கூடிய சூழல் சில நேரம் அவங்களுக்கு அமையறது இல்ல. தேவையும் இல்லாம கூட இருக்கும். இப்ப பொருளாதாரத்துக்கு தேவையா இருந்தா சில பேர் போறாங்க. சில பேர் வந்து நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நம்ம போனா நல்லது அப்படின்னு நினைச்சும் போறாங்க. அவங்களுக்கு பொருளாதார தேவையில்லை, ஆனாலும் போறாங்க. சில பேர் வந்து ரெண்டுமே நமக்கு வேண்டாம், நமக்கு போதுமான அளவு இருக்கு, நாம இந்த குடும்பத்தை மிக சிறந்த அளவு கொண்டு போகலாம், குழந்தைகளை கொண்டு போகலாம்னு இருக்காங்க. அதனால இல்லத்தரசிகளை வந்து நாம வேலைக்கு போறவங்களோட ஒப்பிட்டு ஒரு மாதிரி நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்களுடைய திறமைகள் நிறைய இருக்கு. வீட்டுல நிறைய திறமைகள் இருக்கு, நிறைய திறமைகள் இருக்கு. கிரிஜா நிறைய கத்து கொடுக்கறாளே, அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். நம்ம நிறைய திறமை இருக்கு. சிறப்புமா, சிறப்பு. இதுல மற்றவர்களையும் ஒரு சிலர் கலந்துகிட்டு அப்புறம் ஏதாவதுன்னா நாங்க பேசுறோம். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்புமா. கிரிஜா, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லைன்னா இன்னொரு இப்போ கவிஞராக ஒருத்தர் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்களும் மூத்தவங்க, நம்முடைய ஐயாவை விட வயசானவங்க அவங்க அப்படின்னு ஐயா சொல்லியிருந்தாரு. அதாவது என்னை காட்டிலும் எனக்கு மூத்த சகோதரி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. ராஜேஸ்வரி அம்மா அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்கள ஒரு நிமிஷம் நாம அவங்கள கூப்பிட்டுடுங்கம்மா. அம்மா ராஜேஸ்வரி அம்மா வணக்கம், வாங்கம்மா. வணக்கங்க. வணக்கம் புளியம்பட்டியில இருந்து. இப்பொழுது உங்களுடைய கடவுளின் கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் உங்களது தானுங்களா? ஆமாங்க. அது வெளியிட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா. தமிழ் திறமையில எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி, நான் சாதாரண அப்படியே பேசுறேன். நானுக்கு பேச வரும்பொழுது அப்படி வந்துருது. ஒண்ணும் இல்ல, இப்ப உங்க புத்தகத்துக்கு வாழ்த்துறை கூட ஐயா கேட்டு இருந்தாரு. இப்ப நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உங்களுடைய நான் வந்து உண்மையிலே என்னோட மாமியார் இருக்கும்போது நான் அவங்களுக்கு சும்மா வாழ்த்து எழுதுவேன்.
அவ்வளவு நல்ல மாமியார் எனக்கு கிடைச்சவங்க. என்னோட மாமியார் நல்ல பெரிய குடும்பம். எங்க வீட்டுல நாங்க 2 பேர் தான், தம்பி நான் மாத்திரம். ஆனா அங்க மாமியார் வீட்டுல 10 குழந்தைங்க. அதுல 10 7 8 பேர் இருப்பாங்க. 8 குழந்தைங்க. நான் எங்க வீட்டுல அவர் தான் மூத்தவர், நான் மூத்த மருமக. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஆளுங்களே இல்லாம இருந்துட்டு அந்த குடும்பத்து மேல ரொம்ப எல்லாரும் அவ்வளவு பெரிய குடும்பத்துல கொண்டு போய் குடுக்குறீங்களேன்னு சொல்லுவாங்க. பாப்பா நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். இங்க நான் 3 பேர்கிட்ட பேசியிருக்கேன். காயத்ரி அம்மாட்டையும், அவங்க மூத்த மருமகள் கிட்டயும், உங்ககிட்டயும். 3 பேரும் என்ன சொல்றீங்கன்னா, நான் மூத்த மருமகள் அப்படிங்கிறீங்க. அந்த மூத்த மருமகளுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும் போல இருக்குது வீட்டுல. ஏன்னா அவங்களுடைய அந்த தலைமை பண்புனாலதான் அந்த குடும்பம் சிறப்பா இருக்கு. அப்ப மூத்த மருமக அப்படிங்கிறதுக்கு உண்டானதே ஒரு சிறப்பு தான். அதுல அவங்களுக்கு பொறுப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே உணர்த்தி இருக்கீங்க. சிறப்புமா, சிறப்பு. சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. அது எங்க மாமியார் பத்தி நாங்கெல்லாம் தெலுங்கு, நாங்க மதர் டங் தெலுங்கு. அதனால எங்க மாமியை நான் அத்தமா தான் சொல்லி கூப்பிடுவேன். ஆனா இதனால அவங்களுக்கு அப்பவே ஒரு கவிதை எழுதியிருந்தேன். புகுந்த வீட்டில் தலைமை செயல். எத்தனை வருஷம் முன்னால எழுதுனீங்க கவிதை? இது அவங்க இறந்த சமயத்துல எழுதினேன். எனக்கு அது அவங்கள நினைச்சு புகுந்த வீட்டில் தலைமை செயலர் என் மாமி, புதுமை திட்டத்தை ஆமோதிக்கும் ஜனாதிபதி என் மாமா, அவசர கூட்டத்தின் ஆலோசகர் என் கணவர், ஆலோசனை வழிமொழிபவள் நான், கணவரது சகோதரர் அவர் தம் துணைவியர், கனிவான ஆமோதிப்பால் திட்டம் செயலுக்கு வரும். கணவர் எனது மைத்துனர் மாறும் கைதேர்ந்த நிதியமைச்சர், கல்லூரி முடித்து காரியாலயம் செல்லும் நாத்தனார்கள், குடும்ப அரசாங்கத்தின் கருவூலம், அவசரமாக நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டம், அரிய மைத்துனிகளின் கல்யாண திட்டம், அடுத்தடுத்து வரும் பண்டிகை, திருவிழா, சொந்த பந்த கல்யாணம், இதற்கான பட்ஜெட்டை பாங்காக போட்டு செயல்படுத்தும் சிரமம் இல்லாமல் சிறப்பாக குடும்பம் அரசை சீரோடும் செம்மையாகவும் வழிநடத்தும் செல்லும் தேர்ந்த தெய்வத்திற்கு சமமான தாய் என் மாமி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அதாவது வீடே ஒரு அரசாங்கமா கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப சிறப்புமா. அதுலயே நாத்தனாருக்கு நிதியமைச்சர்னு ஒரு பதவி கொடுத்திருந்தீங்க. அவங்க எல்லாம் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு கொடுக்கறத பத்திரமா வச்சு அவங்க ஃபியூச்சருக்கு அதையும் அவங்களுக்கு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சு அதனால அவங்களுக்கு அந்த பதவி கொடுத்திருந்தீங்க. சிறப்புமா, சிறப்பு, அருமை. அப்புறம் அதே மாதிரி அவங்க அன்னபூர்ணின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதினேன். அதாவது அவங்க கேரளாவிலதான் அவங்க இருந்தாங்க. நான் மதுரையில இருந்து செட்டில் ஆனது கேரளாவில வேலைக்காக. அதனால அந்த ஊர்ல அந்த திருச்சூர் பூரம் அப்படின்னு ஒரு பெரிய பண்டிகை வரும். அதுக்கு அத்தனை பேர் வருவாங்க. அப்படி அசங்காத அவ்வளவு பேருக்கு சமைச்சு விதவிதமா சமைச்சு தர்றதுல எங்க மாமியார் கிட்ட ஒரு யாருமே இருக்க முடியாது. எவ்வளவு பேருக்கு வந்தாலும் அத்தனை பேருக்கு சாப்பாடு எல்லாம் எதுவும் குறைச்சல் இல்லாம செய்வாங்க. அந்த மாதிரி நல்ல அவங்க அதான் அவங்களுக்கு அதை பத்தி அன்னபூரணின்னு எழுதி ஒரு கவிதை எழுதினேன். சமையல் கட்டு என் மாமியின் பிரபஞ்சம், சாளரம் வழிவரும் மந்தமாருதம் அவர்களுக்கு ஏசி, வாத்சல்யம் நிறை பார்வை, புன்னகை எனும் தூவானத்தால் புலங்காகிதம் தந்துடுவார். அப்படி சந்தோஷப்படுத்திடுவாங்க. ஆமாங்க. சாதாரண சாம்பார் ஒன்று போதும் அவர் சமையல் திறன் சொல்ல. ஆமாங்க, திடீர்னு வந்துட்டா ஒரு சும்மா ஒரு அந்த பருப்பை போட்டு ஒரு பச்சை மிளகா கீரி போட்டு ஒரு சாம்பார் வைப்பாங்க. அற்புதமா இருக்கும். எல்லாரும் சார்பா சூப்பரா இருக்குது அப்படிம்பாங்க. அதுக்கான ஒரு பொரியல் ஒரு கூட்டெல்லாம் மடமடா செஞ்சிருவாங்க. அந்த மாதிரி மாமியார். சமையல் சாம்ராஜ்யத்தில் என்றும் என் மாமியின் பதாகை தான் பறக்கும். மனோரஞ்சித மலரான அனைவரையும் சமையலால் அசத்திடுவார் மதுரம் போன்ற என் மாமி. கடவுளின் கிருபையால் எனக்கு கிடைத்த பொக்கிஷம். தனிமை அழகு வருது. தனிமை உணர்வை நெருங்க விட என் நல்ல சகியவள், பசித்த வயிற்றை பக்குவமாய் தனித்திடும் என் அன்னபூரணி.
அவ்வளவு நல்லவங்க என் மாமியார். அப்படி அந்த நெகிழ்ச்சி வச்சிருப்பாங்க அடைகிறேன் நீங்க. ஆமாங்க, நல்லவங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்க வீட்டுல தோட்டத்துல எல்லாம் ஆளு வச்சு எல்லாம் சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இருப்பாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவங்க அதெல்லாம் இப்ப நான் சொல்லி தரேன். நான் இப்படி பழகி அப்படி பழகி அந்த கேரளா சமையல வித்தியாசமா இருக்குங்க. நம்ம ஊர்ல வெறும் ஒரு சாம்பார் ரசம் கூட்டு அதுதான். அவங்க விதவிதமா சமைப்பாங்க. அதெல்லாம் நான் பழகி அப்புறம் என் மகனுக்கெல்லாம் இதே மாதிரி பண்ணி போடு அப்படி சொல்லுவாங்க. அத அவங்க நினைச்சாலே அது அவ்வளவு நல்லா பாத்துக்கிறது. சாமி பக்தி அதெல்லாம், அந்த பண்டிகை நோன்பு எடுக்கிறது எல்லாமே எனக்கு எல்லாத்துலயும் அவங்கதான் இருந்தாங்க. நம்மள வீட்டுல இருக்கக்கூடியவங்க அந்த மூத்தவங்க கிட்ட இருந்து நாம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அவங்க ஒரு பள்ளிக்கூடம் மாதிரிதான். நம்முடைய பாரம்பரியத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி தான் நமக்கு மூத்தவர்கள். பொதுவா நம்முடைய வாழ்க்கை அம்மா வீட்டுல விட மாமியார் வீட்டுலதான் அதிக வாழ்நாள் இருக்கு நமக்கு. அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நாம நம்ம அப்பதான் நம்ம கத்துக்கிறோம். ஏன்னா அம்மா வீட்டு பழக்கங்கள் ஏதாவது 1-2 இருக்குமே தவிர, மற்றபடி நம்முடைய மாமியார் வீட்டுல என்ன நாம செய்யணும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த குடும்பங்களோட எப்படி ஒத்து போகணுங்கிறது பின்னால நிறைய நாம கத்துக்கிறோம். நம்முடைய வாழ்நாள் அதிகமான பகுதி நம்முடைய மாமியார் வீட்டுலதான் இருக்கும். அப்ப நம்முடைய திறமைகளோ நம்முடைய எண்ணங்களோ அங்கதான் அதிகமாக. நீங்க இப்போ ஒரு கவிதை நூல் எழுதியிருக்கீங்கம்மா, இதுதான் உங்களுடைய முதல் கவிதை நூலா? முதல்ல ஒரு சும்மா ஒரு 10 கவிதைகள், ராஜியின் கவிதைகள்னு ஒண்ணு எழுதி இருக்கிறேன். சரி சரி சரி, சிறப்புமா. இப்பொழுது இப்ப 100 பக்கங்களுக்கு மேல உங்களுடைய கவிதைகள் வருது. எழுதி வச்சிருக்கோங்க, இன்னும் நிறைய இருக்கு. சிறப்புங்கம்மா. வெளியிடலாம், நம்ம அருமையா வெளியிடலாம். உங்களுடைய கவிதைகளை நாங்க படிக்கும் பொழுது நிச்சயமா ஒரு தாயன்பு அதுல தெரியுது. எளிமையான சொற்களாக ஒரு தாயன்பு நிறைந்ததாக அந்த கவிதைகள் இருக்கு. நிறைய நம்ம எழுதிக்கிட்டே இருக்கலாம். அந்த பக்கத்துல வாழ்த்துறைங்கிறதுனால ஒரு 2 பக்கத்தோட நான் நிறுத்திட்டேன். ஆனா உங்களுடைய கவிதைகள் முழுதும் நான் பார்த்தேன். ஒன்னொன்னு அதுல ஒரே ஒரு கவிதையை மாத்திரம் சொல்றேன் பாருங்களேன். அந்த தடைகள் தாண்டிவான்னு ஒரு காவிரி ஆற்றை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க பாருங்க. எனக்கு அது ஒரு உண்மையிலேயே ரொம்ப சிறப்பா இருந்தது. ஏன் அப்படின்னா, சண்டை போட்டுக்கிட்டு அவங்களோட இவங்களோட எல்லாம் வாங்க முடியாது. அதையெல்லாம் விடுறதுக்கு தெய்வத்துக்கிட்ட முறையிட்டா, இயற்கை கிட்ட முறையிட்டா போறோம். தண்ணி தானா வந்தா தடை தாண்டி அது வந்துரும் அப்படிங்கிற ஒரு அமைதியான எண்ணம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருந்ததுமா உங்களுடைய கவிதைகள். அதுல படம் போட்டு ரொம்ப நல்ல நூல் சிறப்பா வெளியே வரப்போகுது. வாழ்த்துகள் அம்மா, வாழ்த்துகள். இன்னொருத்தரை நாம பேசிட்டு மறுபடியும் உங்களோட கலந்துக்கலாம். வேற ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா வச்சுக்கோங்க, இதை வரேன். அன்புதான், மனித நேயம் தான். ஆமா கிரிஜாம்மா, நீங்க யாரோடையாவது பேசணும்னு விரும்புறீங்களா? ரமணி பாலசாமி அம்மா இருக்காங்க, மலர்விழி அம்மா வந்திருக்காங்க. நேத்து நீங்க மலர்விழி அம்மாவை பார்க்கல. மலர்விழி அம்மா அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றவங்க. அருமையான ஒரு கருத்தரங்கம் நேற்று அவங்களுடையது. அவங்களோட ஏதாவது பேசுறீங்களா கிரிஜா அம்மா? நானே தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு என்னமோ ஒரு பேட்டி மாதிரி போயிரும். அதனால எல்லாருமே பேசிக்கலாம். சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் மலர்விழி அம்மா. நேத்திக்கு நான் பார்க்கல, ஆனா நான் உங்களோட கருத்தரங்கம் இதுல கேட்டிருக்கேன். நானு ரொம்ப சிறப்பா நீங்க பேசுறீங்க. உங்களோட அனுபவம் ஏதாவது சொல்லுங்கம்மா. நீங்க எப்படி, உங்களோட குடும்பம் எப்படி? இதே ஒளிவாங்க எடுத்துட்டு பேசுங்கம்மா. எனக்கு மாமியாரே இல்ல, அதனாலதான் மாமியார்கள் பேசுறத கேட்கறதுக்காக வந்து உட்கார்ந்துருக்கேன் நான். மாமியார் இல்லாத சூழ்நிலையில நீங்க எப்படி உங்களோட குடும்பங்களோட இதெல்லாம் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு வேற யார் உங்களுக்கு அத கைட் பண்ணாங்க? என்னோட ஓர்படி இருந்தாங்க, ஒவ்வொருத்தர் எங்க வீட்டுல இருந்தாங்க ஊர்ல. நானும் கல்யாணம் ஆன உடனே வேலைக்கு போயிட்டேன். அதனால எனக்கு அங்க கூட்டு குடும்பத்துல இருந்து பழக்கம் இல்லை, தனியா தான் இருந்தேன் நானு. ஆனா ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பொங்கல் தீபாவளிக்கு மட்டும் போவோம். அவங்க சொல்றத செய்வேன், அவ்வளவுதான். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்வேன். ஆனா அவங்க சொல்ற விதம் இன்னமுமே நான் நினைச்சுக்குவேன். நான் காய் நறுக்கி கொடு அப்படிம்பாங்க. நம்ம காய் நறுக்கி கொடுப்பா அப்படின்னு தானே சொல்லுவோம். எங்க காயை நறுக்கி பார்ப்போம் அப்படிம்பாங்க அவங்க. இது என்ன இவங்க சவால் விடுறாங்க போட்டிருக்குன்னு நினைச்சுப்பேன் அந்த வயசுல. எங்க நறுக்கு பார்க்கலாம், மலர் வெங்காயம் உரிச்சு கூட பார்க்கலாம் அப்படிம்பாங்க. அப்ப நான் நினைச்சுக்கிறேன், நம்ம குறிக்க தெரியாதுன்னு நினைச்சுக்கிறாங்களா, சமைக்க தெரியாதுன்னு நினைச்சுக்கிறாங்க போட்டிருக்குவங்கன்னு நினைச்சுப்பேன். ஆனா எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன். அவங்க என்னை விட
வயதுலயும் சின்னவங்க, படிச்சதும் கம்மி தான். இருந்தாலும் நான் அதை வெளிப்படுத்திக்க மாட்டேன். அவங்கள்ட்ட சாதாரணமா பேசுவேன், கண் தான் பேசுவேன். ரொம்ப பிரியமா இருப்பாங்க என்கிட்ட என்னோட ஓர்படி இருந்தவங்க. பழக்க வழக்கங்கள் அந்த வீட்டினுடைய பழக்கம் என்ன, ரெண்டுமே எங்க வீடும் அவங்க வீடுமே பக்கம், ஒரே கிராமம் தான், பக்கத்து பக்கத்து கிராமம். அதனால பெரிய மாறுபாடுகள்லாம் இருக்காது ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறதுல எல்லாம். பட் ரொம்ப இணக்கமா இருப்பாங்க. ஒரு வெளி வீட்டுல இருந்து வந்த பொண்ணு நானுன்ற மாதிரி இருக்காது. நாங்க 2 பேரும் கூட பிறந்த சகோதரிகள் மாதிரிதான் இருப்போம். பட் ஷீ இஸ் நோ மோர், இப்ப அவங்க இல்ல. ஆனா அவங்க வழிகாட்டுதல்கள்ல நாங்க நல்லா எப்பவும் போல பிள்ளைங்க எல்லாம் அரவணைப்போட இருக்கிறோம் நாங்க. அவங்கதான் எனக்கு எல்லாமே கத்துக் கொடுப்பாங்க. ஏன்னா இது செய் பாப்போம் அப்படிம்பாங்க. அந்த ஒண்ணுதான் எனக்கு அவங்கள்ட்ட யோசனையா இருக்கும். என்ன நமக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிறாங்களேன்ட்டு அந்த யோசிக்கக்கூடிய திறமை கிட்ட இருக்கிறதுனாலயோ என்னவோ அப்படி அந்த மாதிரி ஆங்கிள் நான் யோசிப்பேன். பட் நல்ல மனுஷி. ஆக நம்ம பாக்குற கண்ணோட்டம் தான் எல்லாமே. எல்லாத்தையுமே நல்ல விதமா அணுகணும்னா நல்லதே நடக்குங்கிறது தான் என்னோட நினைவு. அவ்வளவு. நான் வேற ஒண்ணும் சொல்றது இல்லை. நான் மாமியாரா அப்புறம் பேசுறேன். அது எங்க மாமியாராவும் பேசலாம். மாமியாரா பேசுங்க. நான் மாமியாரா பேசவா? மாமியாரா ரொம்ப நல்ல மருமகனுக்கு நான் ஒரு மாமியார். என்னோட மருமகனுக்கு நான் ஒரு என் மருமகன் எனக்கு அவ்வளவு ஒரு நான் பெறாத புள்ளன்னே சொல்லணும். அவ்வளவு ஒரு அந்யோன்யமா இருக்கக்கூடிய பையன். அம்மா கிட்ட எப்படி இருப்பாப்லையோ, அதாவது மாப்பிள்ளை நான் எனக்கு வந்து இவங்க பரிமாறணும் அதெல்லாம் இருக்காது. என் வீட்டுல பிள்ளைங்க என்கிட்ட எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு சரளமா வருவாங்க, அவங்க பாட்டுக்கு சரளமா இருப்பாங்க. இந்த செய்யலாமான்னு கேட்டுக்குவாங்க. என்னை ரொம்ப ஒரு பெற்ற தாய்கிட்ட அவங்க அம்மாட்ட எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் என்கிட்டயும் இருப்பாரு. அதனால எனக்கு இன்னொரு இடத்துக்கு என் பொண்ணு அனுப்பியிருக்கேன்னு எனக்கு தோணாது. என் பொண்ணு இன்னொரு இடத்துல போயிட்டு வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சுக்குவேன். அவங்களும் அவ மாமியாருமே அவளுக்கு அவ்வளவு அன்பாதான் இருப்பாங்க. ஒரு புதுசா இடத்துல போய் அந்த பொண்ணை விட்டு கொடுத்துருக்கோம், நம்ம தனியா கொண்டு போய் பிள்ளை பிரிச்சு நட்டிருக்கோம்னு நான் நினைக்கவே மாட்டேன் ஒரு நாளும். இன்னொரு இடத்துல போயிருக்கிறேன், அவ்வளவுதான் நினைக்க போறோம். அவங்க மாமியாரும் அவளை அரவணைப்போட பாத்துக்குவாங்க. எனக்கு இது ஒரு இன்னொரு மகனாகத்தான் நான் அந்த பையனை, என்னோட மருமகனையே நான் பாக்குறேன். ரொம்ப கொடுத்து வச்சவங்க நான் சொல்லணும். சிறப்புங்கம்மா, சிறப்பு சிறப்பு. திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் வந்திருக்காங்க. சிவா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மூத்த மகளிருக்கான சிறப்பானதொரு கலந்துரையாடல் அப்படின்னு போட்டிருந்தோம். உங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நிஜமாவே நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு, நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு மாமியார் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய சூழல் இல்ல. வேலையின் காரணமா மாமியார் ஊர்ல இருப்பாங்க, கணவன் மனைவி வேற ஒரு ஊர்ல இருப்பாங்க. எப்பயாவது இந்த மாதிரி நல்லது கெட்டதுலதான் சந்திச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது உடன் இருந்து சொல்லிக் கொடுக்கவோ கத்துக்கிறதுக்கோ இப்ப பெரிய வாய்ப்பு இல்ல. அதனாலதான் மூத்த மகளிரை கூப்பிட்டு எது கேக்குறோம்னா, அந்த காலத்துல கூட்டு குடும்பம் கூடவே இருந்திருப்பாங்க. அப்ப என்னென்ன சிறு சிறு பிரச்சனைகள் வந்தது, அதை அவங்க எப்படி அணுகுனாங்க, அதை எப்படி கத்துக்கிட்டாங்க, எப்படி அதுல இருந்து வெளிவந்தாங்க, அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்க பேசலான் இருக்கோம். அது மாதிரி இவங்க கிரிஜா அவங்களோட மாமியார் சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னோட மாமியார் எதுனாலும் சொல்லுவாங்க, ஆனா அவங்க நல்லவங்க அப்படின்னு. அதாவது பொல்லாதவங்கன்னு சொல்லவே இல்லை. அதாவது எப்பயுமே ஒரு விஷயத்தை இப்படி செய்யணும், இப்படிதான் செய்யணும், இதுதான் முறை அப்படின்னு சொன்னா அது தப்புன்னு கிடையாது. ஆனா அவங்க கொஞ்சம் எதுக்காக சொல்றாங்கன்னா, நம்ம மருமகன் நம்மளோட இதை காப்பாத்தணும், பேரை காப்பாத்தணும், நம்ம குடும்ப பேரை காப்பாத்தணும், இதுதான் நம்மளுடைய பழக்கம்ங்கும் போது அதை காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு இதனாலதான் அப்படி சொல்லுவாங்களே தவிர யாருக்கும் யாரையும் இது பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அதாவது அப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆளாள வைக்கிறவங்க அரசாள வைப்பாங்க, சிரிக்க சிரிக்க வைக்கிறவங்க சீரழிப்பாங்க. அது மாதிரி அதாவது சொல்லும் போது நமக்கு கஷ்டமா இருக்கும், அழுகு கூட வரும். ஆனா அது நம்மளுடைய நல்லதுக்காக. இப்போ அவங்க இருக்கிற காலம் தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க இல்லாத போது அப்ப அதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அடுத்து நம்ம அடுத்து நம்மளுடைய தலைமுறையை வழி நடத்த முடியும். சொன்ன மாதிரி இன்றைய காலகட்டத்துல இதெல்லாம் குறைஞ்சு போச்சு. இப்போ நான் அவங்களுடைய மாமியார்ட்ட அவங்க கத்துக்கிட்டனாலதான் இப்ப அடுத்து அவங்க மருமகளுக்கு அவங்க சொல்றாங்க, அவங்க அடுத்து அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. அந்த மாதிரி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு போகணும்னா நம்ம நிறைய பொறுமை வேணும், கத்துக்கணும், பெரியவங்களை மதிக்கணும். இந்த காலத்துல அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சுதான் போச்சு. அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி தரணும். சூழ்நிலை அந்த மாதிரி இல்ல. கூட்டு குடும்பம் மாதிரி இருந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையா இருந்து பெரியவங்க சொன்னா கேட்கணும் அப்படின்றத மாதிரி அந்த பொறுமை இல்ல. வேற ஒண்ணும் இல்ல. இந்த எல்லாமே எனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்புல இப்ப இருக்கிற தலைமுறைகள் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம யாரா இருந்தாலும், இப்ப இருக்கவங்களா இருந்தாலும் சரி, அப்புறம் எல்லாத்தையும் கத்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது கண்டிப்பா ஒண்ணு இருக்கும். படிச்சவங்களோ, படிக்காதவங்களோ, பெரியவங்களோ, சின்னவங்களோ யாரா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கும்.
அவங்ககிட்டன்னு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கும். அத வந்து நம்ம 4 பேர்த்துட்ட தெரிஞ்சுக்கும் போது, அப்ப நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பா தானே இருக்க முடியும். 4 விஷயத்த 4 பேர்ட்ட கத்துக்கும்போது, அது நமக்கு நல்லதுதான். அதனால என்னைக்குமே வந்து அம்மா சொன்ன மாரி வயசே இல்ல. எப்பனாலும் கத்துக்கலாம், எதனாலும் கத்துக்கலாம், யார்ட்ட இருந்துனாலும் கத்துக்கலாம். அந்த மாரி ஒரு கற்றுக்கொள்வதற்கான ஒரு நிகழ்வாக தான் வந்து இன்னைக்கு இந்த நிகழ்வ வந்து நாங்க அ ஆரம்பிச்சிருக்கோம். இதுல கலந்துக்கிட்டவங்க அனைவருமே வந்து சிறப்பா உங்களுடைய அனுபவங்கள இல்ல வந்து இருக்காங்க, இன்னும் இருக்காங்கடா, இன்னும் முடிக்க வேண்டாம். முடிக்கல. சாதாரணமா தான் கூப்பிட்டு பேச சொல்றேன். இப்ப நானும் ஒரு மாமியார் தான். என்கிட்ட கூட சில கேள்விகள் கேட்கலாமே நீங்க. ரமணி பாலசாமி அம்மா இருக்காங்க. நான் கேட்க ரமணி போறோம் உங்ககிட்டயும் கேட்டுட்டு கேட்க வரோம். போறோம். கேள்விகள் இருக்கு, நிறைய இருக்கு. ரமணி அம்மா வாங்க. ரமணி ரமணி அம்மா பாலசாமி அம்மா. அம்மா உங்க மைக்க மியூட் பண்ணிருக்கீங்க. மியூட் எடுத்துட்டேன். பேசு. நெட் வேலை செஞ்சுச்சு. இன்ன வரைக்கும் போராடிட்டு இருந்தேன் போனு கூட. ஒரு சிறந்த வாழ்நாள் சாதனையாளர் அம்மா. அவங்க வந்து சிறந்த முற்போக்கு சிந்தனையாளராகவும் மனசுல தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. நிறைய சிறந்த செயல்பாடுகள்லாம் எடுத்து செஞ்சிருக்காங்க. ரமணி பாலசாமி அம்மா, நீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பத்தி சொல்லுங்க. உங்க மாமியாரை பத்தி, உங்க குடும்பத்தை பத்தி, உங்க அனுபவங்களை பத்தி சொல்லுங்க. சொல்ல பேசலாமா? பேசுங்க. வேற யாராவது கேள்வி கேட்கலாம். சிவகாமி, கிரிஜா யார் கூட கலந்துக்கலாம் இப்ப இதுல. சொல்லுங்க ரமணி அம்மா, நீங்க எங்க பிறந்தீங்க? உங்களுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை எப்படி? உங்க அம்மா அப்பா கூட அத பத்தி சொல்லுங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னால என்னை எல்லாரும் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள்லாம் நீங்க வீட்டுக்கு ஒரே பிள்ளையான்னு கேட்பாங்க. ஆனா நானும் எங்க வீட்டுல 5 பிள்ளைகள்ல நான் 4வது குழந்தை. ஆனாலும் நான் என்னோட நடவடிக்கை, என்னோட இது அதை இன்னொருத்தருக்கு உதவுறது, பேசுறது எல்லாம் வச்சு என்னைய ஒத்த பிள்ளையா அவங்க வீட்டுக்குன்னு கேட்பாங்க. நான் வாடி எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு காமிப்பேன். இது எங்க பெரிய அக்கா, இது எங்க சின்ன அக்கா எல்லாம் பக்கத்துல பக்கத்துல குடிப்பாங்க. கல்யாணம் ஆயிட்டு இத்தனை அக்காவா, 3 அக்காவா அப்படின்பாங்க. அது நான் 4வது, என் தங்கச்சி ஒருத்தி இருக்கிறான். எல்லாருமே எல்லாம் பக்கத்துல பக்கத்துல இருப்போம், எல்லாம் ஒத்துமையா இருப்போம். எங்க நாயனா வந்து ஒரு காங்கிரஸ் தியாகி, போராட்டத்துல எல்லாம் ரொம்ப கலந்துக்குவாரு. எங்க அத்தை வீடு நிறைய ஆட்டுக்குட்டி வச்சிருக்கோம், ஆடு வளர்க்கும். ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு போய் கட்சிக்கு தேவையான போஸ்டர் அதுக்கு இதுன்னு ஓட்டுறதுக்கு ரொம்ப மும்மாரமா இருப்பாரு. ஜாஸ்தி வேலைக்கு போக மாட்டாரு. எங்க அப்பா கூட பிறந்த அத்தை என்ன பண்ணுச்சு, எங்க நாயனாவை திட்டவும் அவர் என்ன பண்ணாரு, சொல்லாம மிலிட்டரியில போய் சேர்ந்துக்கிட்டாரு. 3 குழந்தை பிறந்த பிறகு மிலிட்டரியில போய் சேர்ந்தாரு. திரும்ப நான் சுதந்திரம் கிடைச்சதும் அவர் எல்லாம் லீவுல வீட்டுக்கு வரவும் 8 வருஷம் வரைக்கும் வீட்டுக்கு சொல்லாமே இருந்திருக்காரு எங்க நாயனா. அப்புறமேல 8 வருஷம் கழிச்சு சுதந்திரம் ஆனதும் லெட்டர் போட்டிருக்காரு, நான் மிலிட்டரியில இருக்கிறேன், இத்தனாம் தேதி வரேன்னு சொல்லவும் எங்க வீட்டுல எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்துச்சான். அப்புறம் அவரு தாடி மிசையோட வந்தாராம். இந்த பர்மா போர்ல பள்ளத்துல மாட்டிக்கிட்டாராம். 40 நாள் வரைக்கும் சாப்பாடு தண்ணி இல்லாம. கூட 15 பேரு 40 பேர் உள்ள இருந்தாங்க 15 நாளா. 40 சிப்பாய்ங்க, மிலிட்டரிக்காரங்க 40 சிப்பாய்ங்க பள்ளத்துல 15 நாளா மாட்டிக்கிட்டாங்களாம். ஒருத்தரா இறந்து போனாங்களா, கண்ணுக்கு எதிர்க்கவே நான் சொல்லி அனுப்பேன். அப்புறமேல அங்க உடமையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கெல்லாம் ஒப்படைச்சிட்டு கடைசியில எங்க வீட்டுக்கு வந்தாரு. நிறைய காசு பணம் எல்லாம் கொண்டு வந்தாரு. அதை வச்சு சொந்தமாவே எங்க லாரி வாங்கினாரு. அதுக்கப்புறம் நான் பிறந்ததுனால எங்க வீட்டுல நானும் செல்லவில்லை. வறுமையான குடும்பத்துல பிறந்தாலும் என்னை செல்லமாவே வளர்த்தாங்க. எங்க அத்தை ஒண்ணு வீட்டோட இருந்துச்சு, அது என்னைய வளர்த்துச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சு. 3 பேருக்கும் நல்லபடியா சொந்தத்திலேயே கல்யாணம் ஆச்சு. நானு எல்லாருமே 7வது 8வது படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நானும் முடியாது, SLC பாஸ் பண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி அதே மாதிரி முதல் அட்டம்லயே SLC பாஸ் ஆனேன். அப்போ பெங்களூர்ல இருந்து பொண்ணு பாக்குறதுக்கு இங்க வந்திருக்கிறாங்க. எங்க சொந்தக்கார பொண்ணை பார்க்கத்தான் வந்திருக்கிறாங்க. ஆனா எங்க அத்தை என்னைய வந்து பார்த்துருக்குது. நாங்க குடியிருந்த வீட்டு ஓனரு எங்க அத்தைய பார்த்து, என்னம்மா பெங்களூர்ல இருந்து வந்திருக்கியா பொண்ணு பார்க்க, எங்க வீட்டுல குடியிருக்குமா ஒரு பொண்ணு, அதுவும் நாயுடு பொண்ணு தான் பாருங்க அப்படின்னு சொல்லுது. நல்ல பொண்ணுமா, பவுடர் அடிக்காது, சுனோ போடாது, மஞ்சள் பூசிதான் குளிக்கும், பெரியவங்களை கண்டா அவ்வளவு மரியாதையா இருக்கும் அப்படின்னு சொல்லவும், நீங்க யாருமான்னு கேட்டிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு ஓனருமான்னு சொல்லிருக்கு. அப்படியா, இன்னொருத்தரை பத்தி ஒரு பொண்ணுல இவ்வளவு சொல்லுச்சுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சாயங்காலம் வந்து என்னை பார்த்தாங்க. பார்க்கவும் பிடிச்சிக்கிச்சு எங்க அத்தைக்கு என்னைய. நல்ல அப்பதான் வீடு கொடுத்துருந்தேன், டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் பிள்ளைகளுக்கு. SLC பாஸ் ஆயிட்டு டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்.
பார்க்கவும் பிடிச்சிக்கிடுச்சு எங்க அத்தைக்கு. உடனே கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. 19 நாள்ல கல்யாணம். என்னை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. நகை வேணாம், நட்டு வேணாம், பாத்திரம் மண்டை எதுவும் வேணாம், வரதட்சணை எதுவும் வேணாம், கல்யாணம் நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா எங்க கல்யாணத்துக்கு நாங்க ரெடியா இல்லை. அப்படி சொன்ன கல்யாணத்துல ரெடியா இல்லை, 1 வருஷம் பொறுத்து பண்றோம்னு. எதுக்கு ரெடியா இருக்கீங்க? வேண்டாம் அப்படின்னு எங்க மாமியார் என்னைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போச்சு. கூட்டிட்டு போன பிறகுதான் அங்கே எங்க மாமியாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குது. அது சொல்லும், என்னைய அவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னு. அந்த இவங்க பார்க்க வந்த பொண்ணு இருக்கிறாங்க பாருங்க, பையனுக்கு பார்க்க வந்த பொண்ணு என்னைய பார்க்க வரல, வேற யாரையோ பார்க்க வந்தாங்க. எங்க சித்தி பொண்ணத்தான் பார்க்க வந்திருக்காங்க. எங்க சித்தி கோச்சுக்குச்சு. எங்க சித்தி மகளுக்கு மாறுகண்ணு. அவங்க எங்க அம்மா கூட கோச்சுக்குச்சு. பொண்ணை காமிச்சு வர்றவங்களை மடக்கி போயிட்டீங்களா, பொம்பளைகளுக்கு பொம்பளை தான் நம்ம எதிரி. எங்க அம்மா கூட கோச்சுக்கினாங்க. அக்கா நினைக்காம எங்க அம்மா கூட கோச்சுக்கினாங்க. பொண்ணை காமிச்சு எனக்கு வந்த சம்மந்தத்தை, என் மகளுக்கு வந்த சம்மந்தத்தை நீங்க வளைச்சு போட்டுக்கிட்டீங்களா. எங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. அப்புறமேலு நானு இந்த தீபாவளி, தலை தீபாவளிக்கு வரும்போது எனக்கு விருந்து போட்டாங்க, எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கும். எங்க சித்தி கூட்டிட்டு போச்சு. என்னதான் கோவமா இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குதே, அதனால கல்யாண தீபாவளி விருந்துக்கு போகும்போது என்னத்த பேசுறதுன்னு தெரியாம எங்க வீட்டுக்காரு பொண்ணு பார்க்க வந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. நான் யாரோ பொண்ணு பார்க்க வந்தேன், ஆனா இவளை பத்தி இவங்க ஓனர் சொல்லவும் இவளையே கட்டிக்கிட்டு வந்துட்டேன் நானு அப்படின்னு உண்மையை சொல்லவும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. எங்க அம்மா ஒண்ணு சொல்லல. நாங்க தாலி கட்டுற வரைக்கும் எங்க வீட்டுக்காரர் என்னை பார்க்கவே இல்லை. எங்க வீட்டுல காமிக்க தாலி கட்டும் போதுதான் பாக்குவாங்க பொண்ணு, அப்படி சொல்லிட்டாங்க. பெரியவங்க தானே போய் நிச்சயம் பண்ணிட்டு வருவாங்க. எந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தாங்க, உங்களுக்கு சொல்றீங்க அப்படிதானே? பொருத்தமெல்லாம் பார்க்கலம்மா, பேர் பொருத்தம் தான் பார்த்தாங்க. நான் எங்க வீட்டுல எல்லாரும் உண்மையை சொன்னேன். எங்க நாயனார் டிரைவரா இருக்கிறாரு, எங்களை மேல ஒண்ணும் செய்ய முடியாது, இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்னு உண்மையை சொன்னதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்க எப்போ செய்யணுமோ செய்யுங்கன்னு சொல்லி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எங்க சித்தியும் எங்களை சரி இவங்களெல்லாம் போய் வழிய பிடிக்கல சம்பந்தம், அவங்களதான் கட்டிட்டு போயிருக்காங்கன்னு அப்புறம் அவங்களும் சமாதானம் ஆயிட்டாங்க. அப்புறம் நான் நல்லா இருந்தேன். என்னைய கூட்டிட்டு போனாங்க. எங்க மாமியாரு அவ்வளவு வேண்டான்னு சொல்லி கூட்டிட்டு போனா கூட கொஞ்சம் கஷ்டம் கொடுத்துச்சு எனக்கு. வீட்டுல மாடு 10 மாடு, வீட்டுல மாடு இருக்கு, ஆனா சாணி அல்றதுக்கெல்லாம் ஆள் இருக்கு சொல்லி போய் சொல்லி போனாங்க அவங்க. ஆனாலும் அவங்க கஷ்டத்தை கொடுத்தாலும் காசு ஒரு காசு இல்லாம மிச்சம் வைக்காம, அனாவசிய செலவு செய்யாம நல்லா காசு பணம் சேர்த்து அப்புறம்தான் வீடு வாங்கணும். எங்க அத்தை இங்க இருந்து வரும்போது கை உதறிக்கிட்டு வந்து எங்ககிட்ட சொல்லும், நல்லா திட்டுறேன் அடிக்கிறேன்னு கோபிக்காதீங்க, நீங்க உங்களுக்காசு இவ்வளவு சவரத்தினோட உங்களை கூட்டி வந்து நான் வச்சிருக்கேன். என்ன எல்லாம் 2 பிள்ளைகளை கையில கூட்டிக்கிட்டு 1 பிள்ளைய வயிற்றுல சுமந்துட்டு நான் பெங்களூருக்கு வந்தேன். சாணி பொறுக்கி தட்டி அந்த காசை வித்து கூப்பன் அரிசி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அந்த காசுல வீட்டு வாடகை 9 ரூபாய் வீட்டு வாடகை, அப்படியெல்லாம் வீட்டு வாடகை கொடுத்து நான் இருந்தேன். அதனால நீங்க எல்லாம் சும்மா டாம்பிகமா செலவு செய்யணும், நான் திட்டேன்னு சொல்லி சொல்லக்கூடாதுன்ட்டு முதலே அச்சாரம் போட்டுருச்சு. அப்படி எங்க போறது, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் தாய் வீட்டுக்கே போக அனுப்பும். அப்படி இருந்து மாமியார் சொன்ன மாதிரி கேட்டு எல்லா வேலையும் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு ஒரு போர்ஷனுக்கு 25,000 வாடகை, 4 போர்ஷன் எங்களுக்கு சொந்தமா வந்துச்சு. நிம்மதியா அதாவது அந்த வயசுல உங்களுக்கு அவங்க சொன்னது கஷ்டமா இருக்கும் இல்லையா? நம்ம மாமியார் இப்படி போக வேண்டாம்னு சொல்றாங்களே, இப்படி சிக்கனமா இருக்கணும்னு சொல்றாங்களே அப்படின்னு இருக்கும். ஆனா இன்னைக்கு சொல்லும் போது பாருங்க, அப்படி சேர்த்து வச்சதுனாலதான் இந்த பொருள் நமக்கு நிலைச்சிருக்கு, இப்ப இன்னைக்கு நாம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி வார்த்தைகளும் பழக்க வழக்கங்களும் கூட அப்படித்தானே. அவங்க விட்டு கொடுத்துட்டு இப்படி சேர்ந்து இருந்துக்குங்க, இப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குடும்பங்கள்லயே கூட வரக்கூடிய இந்த சண்டை தகராறுகள் இதுக்கெல்லாம் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த அளவு வார்த்தைகள் அதிகமா முத்தி போறது இல்ல. 2வது அவங்க சொல்லும் பொழுது அதை ஏத்துக்கிட்டு நடக்கக்கூடியதா இருக்கு. அதனாலதான் நாம இந்த காதல் திருமணத்தை தாண்டி சேர்த்து முதியவர்கள் பார்த்து வைக்கக்கூடிய கல்யாணங்கள்ல மன வேறுபாடுகள் வந்தா கூட அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, இப்படி நடந்துக்குங்க, இப்படி நடந்துக்குங்க, வீட்டு கொடுத்துட்டு போங்க. அதை ஏத்து நடந்துகிட்ட குடும்பங்கள் நிறைய நம்ம பாக்குறோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைகள்ல அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, திடுதிடுன்னு பேசிக்கிறாங்க, உடனே பிரிஞ்சு போயிடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? அப்ப மாமியாரும் இருக்கணும். மாமியார் சொல்றதெல்லாம் அவங்க கோவம் தான் வரும், நம்மள சந்தோஷம்
பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலாம் நினைக்கிறேன். அப்ப அப்படியெல்லாம் நம்ம இருக்க போய் தான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம். அவ யாருக்காக சேர்த்து வச்சாங்க, ரோட்ல போறவங்களுக்கு கொடுக்கல. சேர்த்து வச்சது நமக்கு தானே. 2 பேரு எங்க வீட்டுல ஒருத்தர், அவங்க அண்ணன் ஒருத்தர், 2 பேருக்கு இருக்கிறத பகிர்ந்து கொடுத்துச்சு. நான் இப்ப மாமியாரா இருந்து எங்க மாமியார் கஷ்டம் கொடுத்து சொத்து சேர்த்து வச்சுச்சு. என் மருமகளை நானு கஷ்டத்தை கொடுக்கல. வந்ததுமே அவளை நல்லபடியா தான் பார்த்துக்கிட்டு, எங்கனாலும் போகணும்னா அம்மா வீட்டுக்கு போகணும்னா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். இப்போ எதுனாலும் சினிமாக்கு போகணுமா தாராளமா போயிட்டு வாங்கன்பேன். நல்ல சந்தோஷமா நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்போம். என் மருமகளும் நானும் ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பேன். அவளும் இப்ப மருமக எடுத்துட்டா. அவ என்னைய பாத்துக்கிறா நல்லா. என் மருமகளோட மருமக என்னைய நல்லா பாத்துக்கிறா. அவான்ட்டு பாட்டி பாட்டின்னு நல்லா அருமையா எந்த நேரம் என்ன வேணும்னு சொல்லி கேட்பேன். சிறப்பு. வயசான காலத்துல சந்தோஷம் வேணும். ஏன் மருமகளும் நானும் ஃப்ரெண்டுங்க மாதிரி தான் பேசிக்குவோம், முளைக்கும். பேசுங்க கிரிஜாம்மா. நன்றிம்மா, நன்றி ரமணி பாலன். கிரிஜாம்மா ஏதோ பேச வந்தீங்க, சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்கம்மா, ஒண்ணும் இல்ல, சிறப்பு ஆ, சொன்னேன். சரி. நீங்க சொல்லுங்க ராஜாமணி அம்மா, உங்களோட அனுபவம் என்ன? உங்களோட மாமியாரோட உங்க அனுபவம் என்ன? நீங்க மாமியாரா இருக்கீங்க, உங்க அனுபவம் என்ன? வணக்கம்மா. என்னுடைய அனுபவம் வந்து, நான் ஒரு ஃப்ரீயான மாமியார் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லிக்கணும். ஏன் அப்படின்னா, குழந்தைகள் அங்க இருக்காங்க. பெங்களூர்ல மருமகளும் பையனும் வேலை பார்க்கறான். எங்களுக்கு ஒரே பையன். அது மாதிரி மாட்டு பொண்ணு வந்து ஒரே பொண்ணுதான். அவ அப்பா இல்ல, அவங்க அம்மா. அவங்களோடயே நாங்க கல்யாணமான அந்த ஒரே வாரத்திலேயே வந்து பிள்ளைங்க தனியா இருக்க வேண்டாம், ஏன்னா அவ ஒரு ஒரு 15-20 நாள்ல கன்சீவ் ஆன ஒரு இதுவா வரும் பொழுது, நீங்க வந்து நானும் அப்ப வேலையில இருந்ததுனால போக முடியாது, நீங்க நிச்சயமா குழந்தைங்களோட தான் இருக்கணும், நாங்க இங்க இருக்கோம், நீங்க அங்க இருங்க, பிள்ளைகளோட இங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவங்களே தான் பார்த்துப்பாங்க, வருவாங்க போவாங்க, எல்லாரும் சேர்ந்த மாதிரி தான். 2வது ஒருத்தர், இவங்க மலர்விழி அம்மா சொன்ன ஞாபகம் எனக்கு வந்தது. எங்க பையனும் மாமியாரையும் தான் நான் வந்து சில நேரம் இது பண்ணுவேன். ஏன்னா இவன் என்கிட்ட கூட என்ன கூட திட்ட மாட்டான். அந்த அளவு அந்த அம்மாவோட ஏதோ பேசிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான். டேய், நாங்க இருக்கும் போதாவது கொஞ்சம் ஒரு மரியாதையாவது பேசுறா, இப்படி பேசிக்கிட்டீங்கன்னா என்னடா பாக்குறவங்க என்னடா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி அவங்க 2 பேருமே அவங்க பையனாட்டமே தான், அவன் பையனாட்டம் அம்மாவை பேசுற மாதிரியே தான் பேசுவான், அவங்களும் அதே மாதிரிதான் கலந்துக்குவாங்க. அடுத்த நிமிஷம் அவங்க 2 பேருமே சொல்லிடுவாங்க, நீங்க தலையிடாதீங்க எங்க விஷயத்துல, நாங்க அப்படிதான் அடிச்சுப்போம் பேசிப்போம், நாங்க ஒண்ணா கலந்துப்போம் அப்படிம்பாங்க. சம்பந்தியமா அவங்களுடைய இது. அது என்னுடைய குடும்பத்துல எனக்கு நிறைய நாத்தனார் எல்லாம் ஈரோட்லயே பக்கம் பக்கமாவே இருக்காங்க. பெரிய நாத்தனார் வந்து சொந்த தம்பிக்கே கொடுத்தாங்க. அதனால அவங்க தம்பியும் உறவுமுறை, மகளின் உறவுமுறை எல்லாருமே இங்கதான் வந்து இருப்போம். ஒரு பெரிய பொங்கல் அது இதுன்னு சொன்னா ஒரே வீதியிலேயே ஒரு 2 வீடு தள்ளி பெரிய நாத்தனார் இருப்பாங்க. அப்ப பக்கத்துல இன்னொரு இடத்துல இன்னொரு நாத்தனார் இருப்போம். அது மாதிரி எங்க சின்ன மாமியாரும் பக்கத்துலதான் இருப்பாங்க. அவங்க பசங்க அவங்க எல்லாருமே பெரிய கூட்டு குடும்பம் தான் எங்களுது. ஏன்னா எல்லாம் வர்றது போறது. நினைச்சா எங்க மாமியார் எங்க நாத்தனார் வந்து ஈபில வேலை பார்ப்பாங்க. எங்கேயாவது போயிட்டு இப்படி வந்தாங்கன்னா உள்ள வந்து கொஞ்ச நேரம் இருடி, சாதம் எடுத்து சாப்பிட்டுட்டு போ அப்படிம்பாங்க. அந்த குழந்தைகளும் இங்கேயேதான் பக்கத்துல பள்ளியில வந்து படிச்சோம். அதனால பெரிய ஒரு குடும்பமாக தான் இருந்தது. அவங்க யாருமே அப்படி எனக்கு ஒரு வேற்றுமையாவே தெரியல. ஏன்னா ஒருத்தரோட ஒருத்தர் கலந்துகிட்டு இருக்கும் பொழுது, இப்ப எப்படி எங்க அக்கா மாதிரி தான் என்னுடைய மூத்த நாத்தனார் சில நேரம் நினைப்பேன். அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, ஆனா அவங்களுக்கு வெகுளித்தனம் ஒண்ணும் தெரியாது. யார் சொல்றாங்களோ அதை அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. அவங்க இப்ப இல்ல. ஆனா பெரியவங்களை பார்க்கும் பொழுது நமக்கு அதே மரியாதை ஒரு இதுவா இருக்கு. 2வது நம்முடைய பழக்க வழக்கங்களை இன்னைக்கு பாருங்க, மாமியார் போனதுக்கு அப்புறம் என்னுடைய நாத்தனார் ஆகட்டும் மத்தவங்களாகட்டும், இது எப்படி செய்யணும் அண்ணி, இது எப்படி செய்யணும் அண்ணின்னு கேட்கும் பொழுது, அப்பதான் நாம வந்து எவ்வளவு கத்துக்கிட்டோம் அவங்க அப்படின்னு. நம்ம வீட்டு பழக்க வழக்கங்களோ சில ஏதாவது பூஜை செய்யறதோ, இது எப்படி செய்யணும், நீங்க வந்து முன்னால இருந்து சொல்லி கொடுங்க, இது செய்யுங்க, நீங்க இல்லைன்னா எங்களுக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான், நாம இவ்வளவும் அவங்க கிட்ட இருந்து பழகி இருக்கோம். நம்மாத்து பழக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அம்மாத்து பழக்கம் வேற இருந்தா கூட நம்மாத்து பழக்கம்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான சிலதெல்லாம் வந்து மாமியார் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டது. அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. எங்க மாமியார் ரொம்ப எவ்வளவு நான் நிறைய ஆச்சரியப்படுவதுங்க, எவ்வளவு சீக்கிரமா வேலை செஞ்சிருவாங்க. அப்புறம் சுத்தமாவே இருப்பாங்க. இடுப்புல ஒரு துணிய வந்து அவங்க கழட்டியே இப்படி வைக்க மாட்டாங்க. அடுப்புல ஒண்ணு இருந்தாலும் மறுபடியும் அந்த இடமெல்லாம் சிந்தாம சிதறாம தொடச்சு வச்சுக்கிறது. அவ்வளவு சுறுசுறுப்பு, அவ்வளவு இது. பெரிய இதுவா இருந்தாலும் நிமிஷமா எல்லாம் செஞ்சிருவாங்க.
இப்போ நினைச்சு பார்க்கும் பொழுது எனக்கு அப்பப்ப என்னுடைய வயசோட அவங்க வயசை நான் வந்து பொருத்தி பார்ப்பேன். அந்த வயசுல அவங்க என்ன வேலை பார்த்திருக்காங்க, ஆனா இன்னைக்கு நாம இப்ப முடியலன்னு நினைக்கிறோமே அப்படின்னு எல்லாம் நான் நினைச்சு பார்த்தது உண்டு. ரொம்ப சிறப்பா அதாவது அவங்க சொல்லி தர்றதுன்னு இல்லை, அவங்கள பார்த்து கத்துக்கிறோம். அவங்கள பார்த்து சிலது கத்துக்கிறோம். அந்த மாதிரிதான் ரொம்ப நல்லவங்க. வந்த உடனே மாமனார் இல்லை, ஒரு 1.5 வயசுலயே போயிட்டாரு. அப்புறம் மாமியார் எங்களோட தான், நாத்தனார். அதனால எனக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சியான ஒண்ணுதான். சிறப்பு கிரிஜாமா. அவங்க மாமியார் ஏதாவது பேசணும்னு விரும்புறாங்களா, வேற ஏதாவது சொல்றாங்களா? இப்ப ஆமாங்க நமக்கெல்லாம், நம்ம சின்னவங்களுக்கு எல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க? ஆமாங்கம்மா. நான் இது பண்றேன். நீங்க ரொம்ப சிறப்புங்கம்மா. உங்களுக்கு வந்து நிஜமாவே அந்த ஒரு நம்ம பிள்ளை வந்து அவங்க மாமியார் கிட்ட வந்து அவங்க ஆசையா இருக்காங்கன்றத நீங்க சொல்றதே வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதெல்லாம் கேட்கும் போது. அப்ப வந்துட்டு நீங்க வந்து அப்ப குடும்பத்துல வந்து எவ்வளவு வந்து அனுசரணையா போயிருந்திருப்பீங்க. அதனாலதான் வந்துட்டு இதுவும் உங்களுக்கு வந்து வேற்றுமையா தெரியல. அதனால என்ன அப்படின்னு அவங்க வந்து எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு தோணும். இல்ல, எங்க கணவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அவங்க வந்த உடனே நீங்களும் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான் அப்படின்றவர். அந்த சம்பந்தி அம்மா வந்த உடனே ஒரு வாரத்துல அவர் நிறைய தங்கச்சிகளோட அக்காக்களோட பழகுனதால அவர் என்ன சார், நீங்க சம்பந்தினே நான் நினைக்கல, நீங்களே எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான் அப்படின்ட்டாரு பாருங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஒரு ஒத்துதலா போயிடுச்சு. அதனால அது எளிமையாவே ஒரு மாதிரியா இருக்கும். எல்லாம் அவர் செஞ்சு கொடுக்கறது, போறது, அவங்க வர்றது எல்லாமே ஒரே குடும்பமா தான் தோணும். எங்களுக்கு வேற்றுமையா தெரியாது. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. இப்போ எங்க எங்க அம்மாவும் பேசுறேன் அப்படின்றாங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, உங்களோட இதை சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுல எல்லாம் நாங்க வந்ததெல்லாம் கொஞ்சம் மாமியார் எல்லாம் கொஞ்சம் கெடுபடியா இருக்கணும்ன்ற காலம். அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்த இடத்துல நம்ம வந்துட்டோம். நமக்கு எனக்கு எல்லாம் எங்க வீட்டுல 4 பேரு மச்சினங்க தான். ஒரே ஒரு நாத்தனார் கடைசியில, அவ சின்னவோ. அவ நன்னா என் கூட நம்ம கூட எங்க வீட்டுல 5-6 பொம்பளை பிள்ளைங்களோட பிறந்ததுனால அவளுக்கு யாருமே இல்லையேன்னு நான் என் கூட எல்லாமே அவளுக்கு ஸ்கூலுக்கு வேண்டியது எல்லாம் 6th தான் படிச்சுட்டு இருந்தா. எங்க மச்சினே 8th தான் படிச்சுட்டு இருந்தா. எல்லாம் அவங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போறவங்க தான். எல்லாரையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு எல்லாம் பண்ணி எல்லாரோடையும் ரொம்ப சகஜமா இருந்து பழகியாச்சு. அந்த மாதிரி இருந்துட்டு நம்ம லைஃப் ஒரு மாதிரி போயிடுது. ஆமா, எங்க வீட்டுல எங்க மாமனார் பொன் பார்க்க வர செய்ய 9 கஜம் தான் கட்டிக்கணும்னு சொல்லிட்டாங்க. எங்க ஜாதி கட்டுவாங்க இல்லையா ஒரு மாதிரி, அந்த மாதிரி. எனக்கு அப்ப 17 வயசு தான். ஓன்னு உட்காந்து போயிட்டேன். ஐயோ, அந்த வீட்டுல நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், இங்க போனா எப்படி 9 கஜத்தை கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வெளியில போகணும்னாலும் 9 கஜம் தான் கட்டிக்கணும், 6 கஜம்ன்றதே கிடையாது. அந்த மாதிரி 9 கஜத்தை கட்டிட்டு காலத்துல ஆயிடுச்சு. முதல்ல போறச்செல்லாம் ரொம்ப வெக்கமா இருக்கும். ஐயோ இந்த ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் யாருமே 9 கஜம் கட்டின்றது இல்லை. அது எங்க வீட்டை போல ஏதோ 1-2 பழக்கம் இருக்கிறவங்க தான் கட்டிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்ததுனால நம்ம கட்டிட்டு இருக்கிறத பார்த்தா ரொம்ப பட்டிக்காடு மாதிரி தோணும் அப்ப இருந்த நிலைமை. ஏன்னா 17 வயசு தான். அந்த வயசுல என்ன தெரியும், ரொம்ப ஃபேஷனா இருக்கணும் அப்படின்னு. எனக்கு அதுல ரொம்ப ஆசை. சின்ன பூவா இருந்தா ரொம்ப ஃபேஷனா இருக்கணும்ன்றதுலாம் ரொம்ப ஆசை. அதுக்கேத்தாப்புல கல்யாணம் உடனே ஆயிடுத்து. அதனால கொஞ்சம் மனசுக்கு வருத்தம் தான், நம்மளால அப்படி இருக்க முடியலையேன்னு கொஞ்சம் வருத்தம் தான் அப்போ இருந்தது. அப்புறம் அது சரியா போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஆரம்பத்துல எல்லாம் அது ரொம்ப இதுவாவே நினைச்சுப்பேன். ஐயோ, எங்க அக்கா எல்லாம் ஏன்னா எல்லாரும் 6 கஜம் கட்டின்ட்டாங்க. நான் 4வது தான் எங்க வீட்டுல. எங்க 3 அக்காவும், எனக்கு மூத்த அக்கா வந்து கொஞ்சம் வாய் துடுக்கா பேசுவா. அவக்கு சொல்ல, ஐயோ உங்க வீட்டுல ரொம்ப இது அப்படின்னு. அது நம்ம மாமியார் பற்றி சொல்றாங்களேன்னு அப்ப வருத்தமாகவும் இருக்கும். அந்த மாதிரி 2 விதமான போராட்டங்களோட மனசுல இருந்தே கல்யாணம். எங்க வீட்டுக்காரர் வாயே திறக்க மாட்டாரு. இப்போ நீங்க சொல்ற மாதிரிதான் எல்லா சமூகத்திலயுமேமா. இப்ப நான் இந்த சமூகத்தில் மட்டும் இல்ல, எல்லா சமூகத்திலயுமே பழைய அந்த மரபு சார்ந்து அந்த புடவை கட்டுறதையே விட்டுட்டாங்க. அப்ப பின் குசுமம் வச்சு மத்தவங்க கட்டுவாங்க.
இப்ப அது கூட ரொம்ப பழையானவங்க தான் கட்டுறாங்களே தவிர, அவங்களும் வெளியே வரும்பொழுது என்ன செய்யறாங்க, இந்த 6 கஜம் தான் கட்டிட்டு வராங்க. அது மாதிரி 8 கஜம் எங்க மாமியார் வந்து நான் வந்து அப்புறம் மாத்தி வாங்கி கொடுத்துருப்பேன். அந்த 8 கஜம் வீட்டுல கட்டிக்கங்க, வெளியில வரச்செல்லாம் பாவாடை கட்டி இப்படி கட்டிட்டு வாங்க மாமி அப்படின்னு சொல்லுவேன். எங்க அம்மா கடைசி வரலும் 8 கஜம் தான் கட்டிட்டு. அது மாதிரி அவங்க பழக்கத்தை நம்ம மாத்த முடியல. ஆனா இப்ப வந்து கல்யாணத்துக்கே கூட அந்த மாதிரியான முறைகள், அந்த ஒரு நாள் கட்டுறதே கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கே கூட வேண்டாம் அப்படிங்கிறாங்க பிள்ளைகள். ஆனா நான் எல்லா இதுலயுமே அப்படிதான். பெண்கள் முதல்ல எல்லாம் பின் கொசுவம் வச்சு அவ்வளவு அழகா இருக்கும். மத்தவங்க எல்லாம் கட்டிட்டு இருக்கும் பொழுது அவங்களை எல்லாம் பார்க்கும்போது அவள்லாம் கூட என்ன செய்யறா, 6 கஜம் புடவைக்கு தான் வந்துட்டாங்க. அது அது அவங்களுக்கு ஒரு வசதியா இருக்கு அப்படிங்கறதுனாலயும் சில நேரம் நிறைய விளம்பரம் வியாபாரத்துல வந்து இதெல்லாம் புது புது இதெல்லாம் டிசைன் எல்லாம் வச்சு வர்றதுனால இதையும் விரும்புறாங்க. நிறைய அந்த நூல் விதவிதமா புடவைகள் தான் வருது. இந்த மாதிரி இருக்கும். 9 கஜம் எல்லாம் போறச்ச அவ்வளவு வர்றது இல்ல. அதையும் தவிர ஆமா விலையும் ஜாஸ்தி. 9 கஜத்துக்கு ஜாஸ்தி ஜாஸ்தி. போறச்சு ஆமா நம்மளால வாங்கவும் முடியாது. முடியறது இல்ல. அதான். இன்னும் இன்னும் சொல்ல போனா எங்க மாமியாரோட அம்மா இருந்தாங்க, எங்க பாட்டி இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அப்படியே எவ்வளவோ நாம வந்து மாறி இருக்கோம். இப்ப அந்த பாட்டி 33 வயசுலயே அவங்களுக்கெல்லாம் 5 குழந்தைகள் இருந்து கணவர் இல்ல. ஆனா பாட்டி அந்த முக்காடு போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த சின்ன வயசுலயே எனக்கு எங்க பாட்டியை பார்க்கும்பொழுது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஏன் இப்படி ஒரு அலங்கோலம் இவங்களுக்கெல்லாம் இப்படி செய்யணும்னு இந்த சமூகம் செஞ்சு வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த நிலைக்கு அவங்க மொட்டையடிச்சு அந்த முக்காடு போட்டதுக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் வேற நிலைமைக்கு மாறல. அதேதான் அவங்க 82 வயசு வரையிலும் இருந்த வரையிலும் அவங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க. எங்க மாமியாரோட அம்மாவும் நான் கல்யாணமாயி வந்த அப்புறம் கூட அவங்க இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போதே எனக்கு அதெல்லாம் ரொம்ப கொடுமையா தோணும். ஏன் இதெல்லாம் பெண்களுக்கு இப்படி பண்ணி வச்சிருந்தாங்க? யாரா இருந்தாலும் இதெல்லாம் தவறானது இல்லையா? அப்ப மற்ற நேரங்கள்ல பாருங்க, வேற சமூகத்துல பார்க்கும்போது அந்த வெள்ளை புடவையெல்லாம் கட்டிட்டு அவங்க வரும்பொழுது, அவங்கள பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படி அவங்கள தனிமைப்படுத்துனாங்க? ஆண்களுக்கு மாத்திரம் அந்த வித்தியாசம் எதுவுமே தெரியறதில்ல. ஆனா பெண்களை ஏன் அப்படி வந்து வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்காங்க? சமூகத்து மேல சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு கொடுமையா தான் இருக்கும். இப்போ வந்து நாத்தனார் இதுவா இருந்தா கூட அவளெல்லாம் நான் என்ன சொல்லுவேன், "நீ ஒரு ரோஜா பூ வச்சுக்கடி. உனக்கு மல்லிப்பூ வேணாம்னா, நீ தனியா போற இல்லையா? ரோஜா பூ வச்சுண்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரோஜா பூ குடுப்பேன். அது மாதிரி நெத்தியில ஸ்டிக்கர் போட்டாவது வச்சுக்கோ. பொட்டு இல்ல அப்படின்னு சொன்னா உனக்கு ஒரு பாதுகாப்பே கிடையாது. நீ அதனால அந்த ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கோ. அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அதெல்லாம் குடுத்து வச்சுட்டு தான் ஸ்டிக்கர் போறா அவ. போட்டுதான் எனக்கு நம்ம வச்சுக்க வேண்டாம். ம். ஸ்டிக்கர் போட்டு வெறும் அட்டை போட்டு தானே. அதை ஆமா. போட்டு வச்சுட்டு கொஞ்சம் ஏன்னா இருந்துச்சுன்னா வெளியே போதும். வெளியே பாதுகாப்பு இல்லாம போயிடுது. பாதுகாப்பு இல்லாம போயிடுது. இப்படி வந்து கோலங்களை காமிக்கும் பொழுது, ஓ இவளுக்கு பாதுகாப்பு இல்ல, இவளுக்கு கணவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு இது. சில நேரம் இங்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த வெள்ளை புடவை தாண்டி ஒரு காவி புடவை. அது எத்தனை வயசா இருந்தாலும் அது அப்படியே அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப கொடுமைகள். ஆனா அதையெல்லாம் கொஞ்சம் தாண்டி வந்துட்டோம் இப்போ. இப்போ நீங்க வந்து அவங்களுக்கு சிலது எவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்கீங்களோ, அந்த சுதந்திரத்தை தாண்டி நாங்களும் எங்க மருமகளுக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம். அதனால இப்ப வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் நல்லா படிக்கிறது, நம்மளை விட அறிவுசாலிதான் இருக்கு. எதையும் ஒண்ணும் பிடிச்சுக்கிட்டு தான் இருக்காதுங்க. ரொம்ப எங்க திறமையான பெண் மருமகள்கள்லாம் குழந்தைகள் எல்லாம் எல்லாம் வந்திருக்கா. அவங்க எப்படி ம். இருந்தாங்களோ அப்படியே இருக்கலாம். அவங்க எதுவும் அதான் மாற அதான். வேண்டியதில்லை. மாமியார் வீட்டுக்கு ம், வந்திருக்குமேன்ற பயமும் வேண்டாம் அப்படின்னு ம், தான் ம். சொல்லி வச்சிருக்கேன். அதான். அப்படித்தான் நடத்துவேன் பசங்களையும். எல்லாம் நம்ம பொண்ணு என்ன மருமக என்ன எல்லாம் ஒண்ணு தானேன்னு தோன்றது. ஏன்னா என் மருமக அதுதான். வயசுலயே என் பொண்கள்லாம் அதனால அதான். சிறப்பு சிறப்புமா. நன்றி. சிவகாமி அம்மா, இப்ப இப்போ கிரிஜா அம்மா பொண்களும் ஏதாவது மாறிட்டாங்க. பேசுங்க. பேசிட்டு. ஆமா. கண்டிப்பா. வணக்கம்மா, ரொம்ப சந்தோஷம் உங்களோட எல்லாம் பழகினது. அது மனசு விட்டு கொஞ்ச நேரம் பேசுறதுதான். இது பேச்சரங்கம் தான், வேற அதான் ஒண்ணும் இல்ல. ரொம்ப இல்ல சந்தோஷம். பெண்களுக்கு அதுதான் வேணும். அவங்க சொல்றத வந்து மத்தவங்க கேட்கணும். 4 பேரோட அதான். பேசும்போது 4 விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது. அது உபயோகமா இருக்கணும். அடுத்தவங்க குடும்பத்த கெடுக்காம, வெட்டி கதை பேசாம, ஒருத்தவங்களுடைய அனுபவம் வந்து நமக்கு வந்து நல்ல விதத்துல பயன்படும்னா அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. நல்ல எண்ணத்தோட நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலுமே வந்து நல்ல விஷயம் தான். அதாவது நான் வந்து என்னுடைய மாமியார பத்தி இங்க சொல்ல விரும்புறேன். அவங்க இப்போ இல்ல. நான் சொன்ன மாரி மாமியார் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு கொடுமைக்காரவங்க, இதானவங்க அப்படின்ற மாரி ஒரு உருவத்த வந்து நம்ம சமூகத்துல வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. நம்ம வந்து எப்படி வந்து மருமகள்ன்றவங்க வந்து இன்னொரு மகள் மாதிரி வேற ஒரு வீட்ல இருந்து வர்றாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்களோ, அது மாரி நம்ம திருமணமாகி போறவங்களும் மாமியார் அப்படின்றவங்க வந்து ஒரு அம்மா தான், தாய் தான். எப்படி நமக்கு இங்க வந்து நம்மள பெற்ற தாயோ, அது மாரி நம்ம கணவருடைய தாய். அவங்களையும் வந்து நம்ம அம்மா மாரி நெனச்சுட்டு, அவங்க சொல்றத வந்து நம்ம கேட்டுக்கிட்டோம்னா, பிரச்சனையே வரப்போறதில்ல. அது இல்லாம ஏன் அப்படி சொல்றாங்க?
நம்ம மேல எதுனாலதான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தவறா எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து எல்லா விதத்துலயுமே நமக்கு கஷ்டம்தான். நம்மளுடைய நல்லதுக்காக தான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி என்னோட மாமியாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே வந்து ஒரு என்ன சொல்றது அமைதியானவங்க. எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதாவது மாமியார்னா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஆனா எனக்கு இங்க வந்து அம்மா அப்பா வந்து எல்லாம் இப்படி இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எங்க வீட்ல எல்லாமே வந்து ஒரு சட்டதிட்டத்தோட இருக்கும். அப்போ வந்து அங்க கல்யாணம் ஆகி போன புதுசுல எனக்கு வந்து கொஞ்சம் வந்து தளர்வா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் வந்து நம்ம இந்த பழக்கவழக்கத்துக்கு அதே மாரியே வந்து சரியாவே இருக்கிறது. அதனால எனக்கு வந்து பெருசா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க. அவங்கட்ட கத்துக்க வேண்டிய விஷயமா தான் சும்மாவே இருக்க மாட்டாங்க. எப்பனாலும் வந்து அ சுறுசுறுப்பா இருப்பாங்க. எதுனாலும் கடகடன்னு எல்லா வேலையும் பண்ணிருவாங்க. அது மாரி இத பண்ணு, அத பண்ணுன்னு கல்யாணம் ஆன புதுசுலயும் ஒரு வேலையும் என்னைய செய்ய விட்டது கிடையாது. அது மாரி அடுத்து கையோட குழந்தை உண்டாயாச்சு. அப்புறம் கைப்புள்ள அப்படின்னு வந்து கொஞ்ச காலத்துக்கு வந்து வேலையே செய்யவே இல்ல. அதுவும் மொதல்லலாம் பார்த்தீங்கன்னா, 5ஆம் மாசத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு அம்மா வீட்டுக்கு கூட்டு போயிட்டு கொண்டாந்து விடுவாங்க. அப்போ விட்டுட்டு அப்போ வந்து இங்க இருந்தோம். நாங்க வந்து கணவரும் நானும் இங்க வந்து சென்னையில இருந்தோம். அவங்க வந்து மதுரையில இருந்தாங்க. அப்ப மாமியார் வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு, திருப்பி வந்து என் கணவர் வீட்டுக்கு வரும்போது, அப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் கல்யாணம் ஆகி எங்க அம்மா வீட்லருந்து வரும்போது கூட அவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்துச்சான்னு தெரியல. ஆனா 5ஆம் மாசம் அங்க போய் இருந்துட்டு, அவங்களோட கவனிப்பு அங்க இருந்துட்டு திருப்பி இங்க வரும்போது, அவ்வளோ ஒரு மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்துச்சு. அந்த மாரி ஒரு தாய் போல தான் வந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க. இப்போ வந்து அவங்க இல்லைன்னாலும் வந்து அவங்களுடைய வழிகாட்டுதல்ல அவங்கள நினைச்சுக்கிட்டு வந்து எல்லா மாரி அவங்களுடைய இதுல வந்து குடும்பத்துல வந்து எல்லாம் வந்து நல்ல விதமா பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து என்னுடைய மாமியார். அதே மாரி பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா வந்து அவங்க வந்து எனக்கு எப்படி வந்து தாயோ, அது மாரி தான் எனக்கு வந்து தம்பி. அப்போ அந்த மருமகளுக்கும் வந்து ஒரு அம்மா மாரி தான் வந்து அவங்க மகளையும், மருமகளையும் வந்து வேற்றுமைப்படுத்தி பார்த்துக்கிறல. என்ட்ட சொல்லும்போது அதான் சொல்லுவாங்க, "நீ ஏன் தம்பி பொண்டாட்டியா நினைக்கிற? தங்கச்சி உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா எப்படி நினைப்ப? அந்த மாரி தங்கச்சி மாரி நினைச்சுக்கோ." அப்படின்னும்போது, அவ வந்து இன்னொரு வீட்ல இருந்து வந்திருக்கா. கொஞ்சம் பழக்கவழக்கம் முன்ன பின்ன இருக்கும். அதனால ஒண்ணும் இல்ல. அப்படின்ற மாரி தான் சொன்ன மாரி, இப்போ உள்ள மாமியார்கள்லாம் வந்து மருமகளுக்கு ஏத்த மாரி அனுசரிச்சு போயிடுறாங்க. இப்ப இருக்கிற பிள்ளைகள் வந்து எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அதுக்கேத்த மாரி இருந்துட்டு போட்டும். அப்போ உள்ள மாமியார்கள் மாரி வந்து யாரும் இப்ப வந்து கெடுபிடி பண்றது கிடையாது. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு இல்லாம, அவங்களுடைய போக்குல வந்து போயிடுறாங்க. அது மாரி எங்க அம்மாவுடைய மாமியார் பார்த்தீங்கன்னா, நான் எங்க அம்மாவுடைய அம்மாவ பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எங்க அம்மாவுடைய மாமியார பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த காலத்து ஆளு, படிக்காதவங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து கஷ்டம். அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, அதாவது அவங்க பிறந்தப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தம்பி 2வதா பிறக்குது. அப்போ அவங்க அந்த தம்பி பிறக்கும்போது, அந்த தம்பி பாப்பா பிறக்கும்போது அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அதுலருந்து 10 நாளோ, 13 நாள்ல அந்த குட்டி தம்பி பாப்பாவும் இறந்து போயிருது. இவங்க வந்து யாருமே இல்ல. அவ்வளோ இதா ஆயிட்டாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணி குடுத்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 8, 10 பிள்ளைங்க பொறந்தா, அதுல வந்து 2 பிள்ளைங்க இறந்து போயிருது. ஆ 8 பிள்ளைங்க தான் இருக்காங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, எங்க அத்தை பிறந்தப்போ வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து உடல்ல வந்து ரத்தப்போக்கு அதிகமாயி, ரொம்ப மோசமா இருந்துச்சு உடல்நிலைன்னு. அதுக்கப்புறம் எங்க அத்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா, அப்புறம் 2 சித்தப்பா. அப்ப பார்த்துக்கோங்க, அப்போ வந்து பெண்களுடைய உடல்நிலை வந்து எப்படி இருந்துச்சு? குடும்பத்துல வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்ல விழிப்புணர்வு இல்ல. பெண்ண வந்து எப்படி வந்து அவங்கள பார்த்துக்கணும். மகப்பேறு அப்போ வந்து அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு வந்து அம்மா வேற இல்லாதனால அந்த மாரி கவனிப்பு இல்ல. சொல்லி தர்றதுக்கு ஆள் இல்ல. முந்தின பிள்ளைங்கள பார்க்கணும், அடுத்த பிள்ளைங்கள பார்க்கணும். அப்படிங்கும்போது இதெல்லாம் சொல்லும்போது வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். பெண்கள் வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. கணவனையும் சமாளிச்சுக்கிட்டு நமக்கு வந்து பிறந்த வீடுன்னு ஒண்ணு இல்லாத போது போக்கடம் இல்ல. கூட பிறந்தவங்க இல்ல அப்படிங்கும்போது தன்னோட கஷ்டத்த சொல்றதுக்கு யாரும் இல்ல. இங்கேயும் வந்துட்டு வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்ல அப்படிங்கும்போது, அப்போலாம் வந்து குத்தம் சொல்றதுக்கு தான் தயாரா இருப்பாங்க. சின்னதா ஒரு தப்பு பண்ணாலும் வந்து ஏதோ ஒண்ணு சொல்லிருவாங்க. அப்ப இதுக்கெல்லாம் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் பயந்து எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சு அவ்வளோ ஒரு கட்டுக்கோப்பா வந்து குடும்பத்த வந்து கொண்டு போனாங்க. அதுவும் இல்லாம முக்கியமான விஷயம் வந்து அம்மா சொல்லுவாங்க. அதாவது 4 பேர் அவங்க வந்து ஓர்படி. எங்க அப்பா, பெரியப்பா, சித்தப்பா எல்லாம் சேர்ந்துட்டு, அப்போ வந்து 4 மருமகள்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க. 4 பேரும் வந்து வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வந்தவங்க. பழக்கவழக்கம் வேற மாரி இருக்கும். செய்முறை வேற மாரி இருக்கும். ஆனாலும் எங்க பாட்டி வந்து செய்றவள ஒரு மாரி, செய்யாதவள ஒரு மாரி, அப்படி வந்து நடத்த மாட்டாங்க. 4 பேரையும் வந்து ஒரே மாரி தான் நடத்துவாங்க. அந்த மனப்பக்குவம் வந்து நிஜமாவே வந்து சிறப்பானது அப்டிம்பாங்க. எல்லாருக்குமே இருக்கும். நம்ம என்னதான் 4 பேர், 5 பேர் இருந்தாலும், நம்மகிட்ட கொஞ்சம் நல்லா பண்றவங்களுக்கு ஒரு வந்து கூட ஒரு இது இருக்கும். நல்லா பண்றவங்களுக்கு என்ன சொல்றது, பெட்டு அப்டிம்பாங்கல்ல, அந்த மாரி செல்லம் குடுக்கறது, இல்ல செல்ல மருமகள், செல்ல மகள் அப்டின்னு இருக்கும். அந்த மாரி இல்ல. 4 பேரும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும், செஞ்சாலும், செய்யாட்டியும், பழக்கவழக்கங்கள் மாறுபட்டாலும், 4 பேரையும் ஒரே மாரி தான் நடத்துவாங்க. சில சமயம் அது வந்து எனக்கு வருத்தமா இருக்கும் அப்டின்னு கூட எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய குணம்.
முன்ன பின்ன இருந்தாலும் 4 பேரையும் ஒண்ணு போல நடத்துறது, 4 பேரும் நம்ம மருமக தான், 4 பேரையும் ஒண்ணு போல நடத்தணும் அப்படின்னு வந்து அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எங்க பாட்டியிட பார்த்து நான் வியந்த குணம். அதாவது படிப்புன்னு நம்ம சொல்றோம். படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த அனுபவ அறிவு, பட்டறிவு, அந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு குடுக்குற அனுபவம், அதுல கிடைக்கிறது. அதுக்காக தான் வந்து நம்ம வந்து பெரியவர்கள, முன்னாடி இருக்கவங்கள வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கணும். அத வந்து அடுத்து நம்ம தலைமுறைக்கு வந்து நம்ம கொண்டு போணும். நம்ம வந்து முடிஞ்ச அளவு அத வந்து பின்பற்ற வந்து முயற்சி பண்ணணும். அந்த அளவுக்கு நம்மளால இருக்க முடியுமான்னு தெரியல. அவ்வளோ பொறுமையா, அந்த மாரி வந்து என்ன சொல்றது, ஒரு சமமான ஒரு மனநிலையில தராசு மாரி அப்படியெல்லாம் வந்து தாழ்ந்து போகாம இருக்க முடியுமான்றது தெரியல. இருந்தாலும் இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்துல வந்து பெரியவங்க இப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது, அது வந்து நம்ம குடும்பத்துடைய பெருமைய வந்து நமக்கு தெரியும்போது பெருமையாவே இருக்கு. இந்த மாரி ஒரு குடும்பத்துல வந்து நம்ம வந்திருக்கோம். அது மாரி இங்கேயும் புகுந்த வீட்லயும் வந்து மாமியார் வந்து இப்படி அதே மாரி தான் எங்க மாமியார் வந்து மருமகளுக்கு தான் வந்து ஆதரவா பேசுவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்தாலும் மாமனார் இல்லாம மருமகளுக்கு தான் ஆதரவா பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அங்க நமக்கு வந்து சுமூகமா தான் இருக்கும் சூழல். ஆனா இதே மாரி சூழல் வந்து எல்லா பெண்களுக்கும் அமையுமான்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு அமையாது. இடத்துல ஒவ்வொரு மாரி இருக்கும். அப்போ அதுக்கேத்த மாரி நமக்கு என்ன வாச்சுதோ அத வந்து நம்ம வந்து வாழ்ந்து தான் ஆகணும். அத எதிர்த்துக்கிட்டு, மீறிக்கிட்டு நம்ம பண்ணோம்னா, அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து கஷ்டம் தான். அதனால வாய்ப்புக்கு நன்றி. இத வந்து என்னுடைய கருத்தா சிறப்பு. சொல்லி கருத்து உங்க பாட்டி பேசுன மாதிரி, உங்க அம்மா பேசுன மாரி இருக்கு கருத்துக்கள். அவங்க பங்கெடுத்துக்கிட்ட மாரி தான் சிறப்பா இருந்தது. ரொம்ப சிறப்பு. ஆனா அந்த காலத்துல அப்படிதான் ஒரு குடும்பத்துல இருந்து வர மருமக கொஞ்சம் பொருளாதாரத்துல கொஞ்சம் தூக்குன மாரி இருக்கும். மற்றொருத்தி ஒரு மாரி இருக்கும். ஆனா 2 பேரையும் அனுசரிச்சு கொண்டு போன குடும்பங்கள் தான் இன்னைக்கும் கூட்டு குடும்பமா இருக்கு. அப்ப அந்த வேற்றுமைகள்லாம் வந்திருந்ததுன்னா, அது எப்படியோ தனித்தனியா தான் பிரிஞ்சுட்டு போயிருக்கும். எல்லாத்தையும் அனுசரிச்சு எடுத்துட்டு போனதுதான் ஒரு மாமியாருடைய முழு செயலாகவும் இருந்தது. நெறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. இன்னும் அந்த பழக்கங்கள நீங்க சொன்ன மாதிரி நம்ம பாட்டிய பார்த்து கத்துக்கணும். நம்ம மாமியார பார்த்து கத்துக்கணும். நம்ம சித்திய பார்த்து கத்துக்கணும். இப்படிதான் நமக்கு பழக்கங்கள மாத்தணும். ரொம்ப சிறப்புமா. ரொம்ப அருமை. இதுல ஒருத்தர் வந்துட்டு யாருன்னு தெரியல எனக்கு. கனிமொழியா? அவங்க யாரோ லெஃப்ட் இந்திராணின்னு ஆயிட்டாங்க நெனைக்கிறேன். போல. கூசி இந்திராணி. அவங்க இந்திராணி வந்து அம்மா அவங்க ஆசிரியை. அதனால அவங்க வர முடியல. இன்னொருத்தர் யாரோ வந்திருந்தாங்க. ஆனா அவங்க சரி. வேற ஏதாவது சொல்ல விரும்பினா யாராவது சொல்லலாம். இல்லன்னா நாம நான் நிகழ்ச்சிய சொல்றேங்க. முடிச்சுக்கலாம். நான் சரி. பேசுறேன். ம். எங்க என்ன பத்தி சொல்லணும்னா, நாங்க வந்து தனியா இருந்து, அதாவது அம்மா, அப்பா, என்னுடைய அண்ணா, நானு 4 பேர் தான். அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இருந்து, ஒரு தனி குடும்பத்துல இருந்து ஒரு கூட்டு குடும்பத்துக்கு வந்தேன் நானு. வந்தபோது எனக்கு ஆனா ஒரு வித்தியாசமே தெரியல. ஏன்னா ரொம்ப எல்லாருமே ரொம்ப அனுசரணையா இருப்பாங்க. நான் நெறைய காரம் சாப்பிடுவேன். என்னன்னா, இங்க வந்து வந்த இடத்துல என்னன்னா, காரமே கிடையாது. அவங்க காரமே சாப்பிட மாட்டாங்க. அந்த டைம் அந்த மாதிரி நேரத்துல என்னன்னா, எங்க மாமியார் வந்து எனக்காக தனியா இந்த மிளகா பொடிய இதா போட்டு, கூட போட்டு அ இது பண்ணி வைப்பாங்க. அதாவது நான் எங்க வீட்ட வந்து நான் வந்து அத வந்து நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து அதெல்லாம் பண்ணி வைப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத இது அவங்களோட இதா காமிக்கும். அந்த மாதிரி ஆ எ எங்களோட என்னுடைய ஓர்படியும் அவங்க வந்து என்னன்னா ரொம்பவே வந்து எல்லாம் கத்துக் குடுக்கறது. என்னோட நாத்தனார்லாமும் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு தோழிகள் மாதிரி தான். எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் நல்லா எல்லாமே சொல்லிக் குடுப்பாங்க. நான் தான் ரொம்ப சின்னவன்ற மாதிரி, "ஓ! சின்னவன்." சில விஷயத்துல, "ஓ! நீ ரொம்ப சின்னவ." போயிடும். ஆனா, நெறைய விஷயம் பாத்தீங்கன்னா, அதுல நெறையவே வந்து நெறைய நாங்க வந்து ஒரு வேற்றுமையே இருக்காது. பசங்களோடலாம் கூட ஒரு அவங்க குழந்தைகளோடலாம் ரொம்பவே அந்யோன்யமா இருக்க மாதிரி இருக்கும். அவங்க வந்து ரொம்ப ஆசையா மா மாமி, சித்தி அப்படின்னு அந்த ஒரு ரொம்பவே ஒரு அந்யோன்யமா இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப இது. அப்புறம் வந்து சொல்லணும்னா, எங்க அம்மா வந்து இப்போ இல்ல. ஆனா எங்க அம்மா வந்து எங்க மாமியாரோட இருக்கும்போது ஒரே ஒரு நிகழ்வு அத நான் சொல்லணும். மாதவிடாய் காலங்கள்ல வந்து ரொம்பவே அதாவது அந்த காலத்துல வந்து அது வந்து ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அவங்க வந்து என்னன்னா, இந்த ஸ்டோர்ஸ் மாதிரி இடம்னு சொல்லுவாங்க. ஒரு 12 குடுத்தனம் வந்து ஒண்ணா பக்கத்துல பக்கத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க மாமியார் இருந்திருக்காங்க. இவங்க வந்து சென்னையில வளர்ந்தவங்க. எங்க அம்மா சென்னையில வளர்ந்தவங்க. அதனால அவங்க மதுரைக்கு போகும்போது என்னன்னா, அவங்க எல்லாரையும் வந்து அதாவது யார் யார் வீட்ல மருமகள்லாம் வந்து இது இல்லாம வந்து மாதவிடாய் டைம்ல ஒரு ரூம் சின்னதா இருக்குமாம். குட்டியா ஒரு அறை இருக்குமாம். அதுல கொண்டு போய் எல்லாரையும் உட்கார வச்சுடுவாங்களாம். ஆமா, ஆமாமா. கடைசியில இருக்கும். ஒண்டு குடுத்தணும்னு சொல்லிட்டு ஆ. 5, 6 வீடுகள் இருக்கும். கடைசியில ஒரு அறை வந்து
அதுக்குன்னே தனியா தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் அது வந்து நிரம்பி வழிஞ்சுகிட்டே இருக்கும். ஒரு 7, 8 குடும்பம் இருக்கக்கூடிய வீடுகள்ல. எங்க ஆமா மாமியாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா. அதெல்லாம் ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, அவங்க கைய கூட தூக்க கூடாதாம். கைய தூக்கிட்டா உடனே இவங்க போய் இதெல்லாம் சொல்லுவாங்கன்னா, ஆனா அந்த மாதிரி நேரத்துல கூட எங்க பாட்டி, அதாவது எங்க அப்பாவோட அம்மா வந்து அவங்க ரொம்ப அனுசரணையா இருப்பாங்களாம். அவங்க வந்து எங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்களாம், "நீங்க போய் ஏதாவது அவளுக்கு வாங்கி குடுறா, அவ பாவம். அவளுக்கு வந்து இத மட்டும் குடுக்க வேண்டாம். அவ பாவம். அவ அங்கேருந்து வந்திருக்கா. நீ வாங்கி குடு" அப்படின்னு சொல்லுவாங்களாம். சோ அவங்களுக்குலாம் வந்து அந்த இது இருந்திருக்கு. அந்த ஒரு பாசம் பாருங்க. ஒரு மருமகள் கிட்ட இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அந்த பாசம் இருந்திருக்கு. நெறைய விஷயம் அவங்க வந்து ஒவ்வொன்னா கத்துக் குடுக்கும்போது கூட கொஞ்சம் அப்படி இப்படி அவ இதா சொன்னாலும் சொல்ற மாதிரி சிவகாமி அம்மா சொன்ன மாதிரி அழகா சொல்வாங்க தம் மனுஷங்க. சிரிக்க சிரிக்க சொல்வாங்க பிற மனுஷங்கன்னு சொல்வாங்க. அந்த மாதிரி அவங்க சொல்லும்போது அத வந்து நம்ம கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு நம்மளோட சந்ததிக்கும் நம்ம வந்து சொல்லலாம். அவங்க சிறப்பு. கேட்கறாங்களா இல்லையான்றது வேற விஷயம். ஆனா வந்துட்டு அவங்களும் கேட்பாங்க. அவங்களும் இப்போ அதே மாதிரி தான் நம்மள மாதிரி தானே அவங்களும். அத அதான், அதான், அதான். கண்டிப்பா சொல்லணும்னு பகிர்ந்துக்கணும்னு இருந்தது. கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பா. சிறப்புமா, இந்த ரொம்ப கிரிஜா சிறப்பு. அம்மா சொன்னது எனக்கும் அந்த ஒரு நான் நிகழ்வு ஞாபகம் வருது. நானும் பாத்தீங்கன்னா, எங்க வீட்ல வந்து உப்பு, காரம் கம்மி இத மாத்தி. உப்பு, காரம் ம். கம்மி. எங்க மாமியார் வீட்ல பயங்கர காரமா இருக்கும். அதுவும் புளிக்குழம்புலாம் வச்சாங்கன்னா, அவ்ளோ காரமா இருக்கும். நான்லாம் வந்து அப்படியே அந்த புளிக்குழம்பு இருந்த பாத்திரத்துல சாதத்த போட்டு வெரக்கி அப்படியே சாப்ட்டுருவேன். சாப்ட்டா அப்படியே கையெல்லாம் வந்து எரியும். எனக்கு அவ்ளோ ஒரு காரமா இருக்கும். இதே மாரி தான் நான் வந்து போனேன்னா வந்து காரம் கம்மியா வைக்கிறேன்னு அவங்க வப்பாங்க. ஆனா அதுவே எனக்கு காரமா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு முனைப்பு வந்து நம்ம பாராட்ட வேண்டியது. ஏதோ வைக்கிறத வைக்கிறோம், சாப்பிட்டா சாப்பிடுறா, இல்லாட்டி போட்டும் அப்படின்னு இல்லாம, சரி காரமா இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் கம்மியா வைக்கலாம் அப்படின்ற மாரி அந்த ஒரு எண்ணமே வந்து பாராட்டுதற்குரிய எண்ணம் தான். மாமியார்கள் வந்து சொன்ன மாரி எல்லாருமே கொடுமைக்காரங்கன்னுலாம் சொல்ல முடியாது. பாசமானவங்க தான் எல்லாரும். கொடுமைக்காரங்க இல்ல. இதுல இந்த மொத்த நிகழ்ச்சியில இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட 2டே விஷயம் என்ன அப்படின்னா, கிரிஜா அவங்க மாமியார் சொன்னாங்க பாருங்க. எங்க மாமியார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டானவங்க, கண்டிஷன் ஆனவங்க. ஆனா பொல்லாதவங்க இல்ல. அதான் அப்படின்னு அவங்க நல்லவங்க. அது முதல்ல சொல்லும்போதே ரொம்ப அருமையான ஒரு எண்ணம். அது மாரி இப்படிதான் நடக்கணுங்கிற சில விதிமுறைகள், ஒரு பழக்கங்களுக்கெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அவங்க வந்து அதுக்காக நம்மள கொடுமைப்படுத்துறது இல்ல. நல்லவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒண்ணு. 2வது மூத்த மருமகளாக வரக்கூடியவங்க கிட்ட இருந்து மாமியார் இல்லன்னாலும், மாமியாருடைய பழக்கங்கள் நெறைய அவங்க கிட்ட இருக்கிறதுனால, அடுத்து வரவங்க அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா, அவங்களுக்கு நெறைய பொறுப்புகள் இருக்குது. நெறைய பழக்கவழக்கங்கள் அவங்களும் அது கூட இருந்து செஞ்சதுனால. ஏன்னா சின்னவளா இருக்கிறத விட மூத்தவளா இருக்கிறது நெறைய அனுபவம் இருக்கு மாமியாரோட பழகி. இன்னும் கொஞ்சம் 4, 5 வருஷம் சர்வீஸ் இருக்கும் இல்லையா? அதனால அவர்களுக்கு உண்டான பொறுப்புங்கிறதே ஒரு மாதிரியா இருக்கு. அவர்களும் மாமியார் மாதிரி அந்த குடும்பத்த அணைச்சு எடுத்துட்டு போறவங்களா இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்கள் ரொம்ப சிறப்பா இதுல இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குமா எல்லாரும் மனச விட்டு கொஞ்சம் கலந்து பேசுறதுதான். நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்முடைய சிக்கல்களையும், நம்முடைய பிரச்சனைகளையும் எப்படியெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கோங்கிறத பத்தி நெறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா, இன்றைக்கு வந்து இதோட போறோம். இன்னும் யாராவது மறுபடியும் கலந்துக்கிட்டா நாளைக்கு நன்றி சொல்லிட்டு முடிச்சுக்கலாம் சிவா. சிறப்பு, சிறப்புங்கம்மா. இன்றைய மூத்த மகளிருக்கான சிறப்பான கலந்துரையாடல்ல மாமியார்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. மருமகளும் கலந்துக்கிட்டாங்க. அவங்க மாமியார பத்தியும், அவங்க மாமியாரா இருந்தத பத்தியும் எல்லா அனுபவங்களையும் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சொன்ன மாரி ஒரு நல்லதொரு கலந்துரையாடலா தான் இருந்துச்சு. இது வந்து பெரிய நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது. நம்ம 4 பேர் சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி வந்து ஒரு சிறப்பான கலந்துரையாடலா இருந்தது. இது வந்து மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் திரு நீலகண்ட ஐயா அவர்கள் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக இதேபோல் நாளைக்கு வந்து சாதனை மகளிர்லாம் வந்து வரப்போறாங்க. சாமானியர்களின் வாழ்க்கையில் சாதனை படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல வந்து நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கள வந்து கலந்துக்க சொல்லலாம். இந்த மாரி ஒவ்வொரு பெண்ணும் வந்து எப்படி தன்னுடைய வாழ்க்கைய வந்து போராடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம சொல்றோம் சும்மா இல்லத்தரசிகள் வேலைக்கு போல, வீட்ல தான் இருக்காங்க, சும்மா தான் இருக்காங்க அப்படின்னு. ஆனா அவங்க சும்மா ம். தான் இருக்காங்களா? ஒரு நாள் சும்மா இருந்தா வீடோட நிலைமை என்ன? இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து தொடர்ந்து வரும் நிகழ்வுகள்ல தெரிஞ்சுக்கலாம். இன்றைய நிகழ்வு இந்த அளவில் சிறப்பாக நிறைவடைகிறது. இதில் கலந்து ம். கொண்டுள்ள அனைவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது சங்கத்தமிழ் வலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். அதில் கண்டு எல்லாரும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள், விரும்புங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிருங்கள். அனைவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகள். சிவகாமி சண்முக சுந்தரம், சென்னை.